राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांतस्मरणं जय जय राम राम गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद नमः पार्वती पतये हर हर महादेव श्री सद्गुरु स्वामिनः जय श्री आंजनेय स्वामिनः जय कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः रामस्य दासोऽस्म्यहम् रामे प्रीतिरतीव मे कुलगुहो श्रीराम रक्षस्व मां वरं न याचे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः पुनस्त्वामिदमेव याचे रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवं तु मम जन्म जन्मनि रघुनन्दनयेव दैवतं नः रघुवंशोद्भव एव दैवतं नः भरताग्रज एव दैवतं नः भगवान् राघव एव दैवतं नः कोदण्डमण्डितकरादि कमलायताक्षादि मार्ताण्डवंशतिलकादि मनुजेन्द्रवेषादि सीतामुखाब्जमधुपाते सकलाभिरामादि रामात् परं किमपि तत्त्वमहं न जाने कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकम् वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम् पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। हनुमते नमः। श्रीहरये नमः।
கலௌ பக்திஹி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா அப்படின்னு கலியிலே பக்தி மார்க்கம்தான் ரொம்ப சுலபம் அப்படின்னு ரிஷிகள்லாம் தீர்மானம் பண்ணி சொல்லியிருக்கா. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படின்னு 3 விதமான யோகங்களே. பக்தி யோகத்திலேயே அஷ்டாங்க யோகம்னும் ராஜயோகம்னும் இதெல்லாம் கீதையிலே பகவான் பறக்க உபதேசம் பண்ணியிருக்கா. விஸ்தாரமா சொல்லியிருந்த போதிலும் கூட கலியில, இந்த கோரமான இந்த கலியுகத்துல சுலபமான உபாயங்கிறது பக்தி தான் அப்படிங்கிறத கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா ஹரேர் நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா அப்படின்னெல்லாம் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் ரிஷிகளால சொல்லப்பட்டிருக்கு. நாம சங்கீர்த்தனம், புண்ணியகதா சிரவணம், இதுதான் கலியில நமக்கு சுலபமான உபாயம் அப்படின்னு கலி பறக்கிறதுக்கு முன்னாடியே வியாசாதிகள்லாம் நமக்கு மேல யுகம் கலியுகம் எப்படி இருக்க போறதுங்கிறத தன் ஞான திருஷ்டியினால தெரிஞ்சுண்டு ஒரு சந்தியாவந்தனம் கூட இவர்களால பொறுமையா செய்ய முடியாது. ஒரு ஆச்சமனம் பண்ணணும்னு சொன்னால் சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹான்னு 3 தடவை ஜலத்தை எடுத்து சாப்பிட்றோம். அதுவே ரொம்ப பொறுமை குறைச்சலா இருக்கு. அந்த ஆச்சமனம் பண்றதையே தெரியும் அவளுடைய சித்த பரிபாகம் எந்த மட்டும் இருக்கு. கேசவா, நாராயணா, மாதவான்னு 12 இடத்துல வைக்கிறோம்னா இப்படிம்பா. பாக்கி அந்நிய மதத்துல சர்ச்சில் எல்லாம் இப்படிம்பாலே. அது மாதிரி கேசவா நாராயணா கூட வைக்க முடியாது. ஒரு ஆச்சமனத்திலேருந்து நமக்கு நம்ம நிலை எப்படி இருக்கு, அந்தந்த நாமாவை சொல்லி அந்தந்த அங்கங்களை தொடரும். இது பெரிய ரட்சையாக சொல்லியிருக்கா. ஆனா நமக்கு அதுக்கு கூட பொறுமை கிடையாது. ஆகார தோஷம், யுகதோஷம், பல தோஷங்கள். தோஷத்தை சொல்லி இப்ப என்ன பண்ண போறோம்? ஆனால் கலியுகம் இப்படித்தான் இருக்குங்கிறத ரிஷிகள் ஆலோசிச்சு புண்ணிய கதைகளை நிறைய கேட்கறது. அது வழியே ராமாயண பாகவதாதி கதைகளை சந்தர்ப்பம் கிடைக்கிற காலங்கள்ல எல்லாம் இது மாதிரி ஒரு வியாஜத்தை ஏற்படுத்திட்டு ஒரு தைப்பூச உற்சவம், ஒரு ஸ்ரீராமநவமி, ஒரு கோகுலாஷ்டமி, இது மாதிரி ஒரு மார்கழி மாசம், இது மாதிரி புண்ணிய காலங்கள்னு ஏதோ நம்மளே வைகுண்ட ஏகாதசி, இது மாதிரி ஒரு தினங்களை எடுத்துட்டு அதை ஒட்டி 10 நாள் 8 நாள் புண்ணிய கதைகளை நிறைய சிரவணம் பண்றது. முடிஞ்ச போது நாம சங்கீர்த்தனம் பண்றது. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவ கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா நாமத்தை நிறைய இறங்கி சொல்றது. விசுஜலஜாம் யோதீதே அப்படின்னு லஜ்ஜை இல்லாத நாமத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்கா. பழைய காலங்கள்ல என்னுடைய சின்ன வயசுலலாம் நான் குருவாயூர் போறதே பார்க்கறது உண்டு. நடையில கியூல நிற்கிறதுலேருந்து குருவாயூரப்பனை பார்த்து வெளியில வர பர்யந்தம் நாராயண நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பா. பாடு குழந்தது சுத்தி சுத்தி வரட்டும். அது நாராயணா 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 நாராயணான்னு கியூல சொல்லாதவாள் குறைச்சலா இருப்பா. இன்னைக்கு கம்முன்னு இருக்கா. என்ன இது, என்ன தியான ரூமா, ப்ரேயர் ஹாலா கம்முன்னு இருக்கிறதுக்கு? நடையில கோவில்ல கியூல எடுக்கிறோம்னு சொன்னா பகவான் நாமும் சொல்ல வேண்டாமோ? நாராயணிய ஸ்லோகம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், கடைசி பட்சம் ஹரே ராமா ஹரே ராமா, இல்லை நாராயணா நாராயணான்னா ஒன்றும் தெரியாத வாழ்க்காக சொல்றேன். நாராயணா நாராயணா நாராயணான்னு உமையா இருந்தா சொல்ல முடியாது. வாக்கு இருக்கே, பகவான் நாமத்தை சொல்றதை தவிர வேற என்ன உபாயம் இருக்கு நமக்கும்? நிறைய நாராயண நாமா சொல்லிகிட்டே இருப்பா. அது பாட்டு இருக்கட்டும்மா. நீங்க பிடிச்சா ஜாஸ்தி சத்தம் போடும், இல்லைன்னா அது பாட்டு சுத்தட்டும். இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் காதல விழட்டும். அதுக்கு இன்னைக்கு அதுக்கோட அர்த்தம் புரியலைன்னா கூட இந்த புண்ணியம் அதற்கு அது ஒரு கோஷமாக சேரும். நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லுவாள். கல்யாண ரூபாய கலூஜனானாம்னு அந்த ஸ்தோத்திரம் தெரிஞ்சவாள் அதை சொல்லுவாள். சந்திரானந்தாவ போதாத்மகம்னு நாராயணியம் தெரிஞ்சவாள் அந்த ஸ்லோகங்களை சொல்லுவாள். நடையில இப்போ பேசாம இருக்காள். இங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு 2 ஒருத்தர் அப்படி பேச ஆரம்பிக்கிறா. பேச ஆரம்பிச்சா ஒரு 4 மணி நேரம் பொறுத்து இந்த பேச்சு. இன்னும் ஆரம்பிச்சா 2 வார்த்தையில முடிஞ்சுதுங்கிறது இல்லை.
எந்த பேச்சுமே ஆரம்பம் தெரியறதே தவிர முடிவு தெரியல. வாய் வெளிச்சு வாழா நிறுத்தினாதான். அது மாதிரி பேச்சு இந்த ஊர்ல இருந்து வரையல. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சதுமே அந்த அந்த நடையில இருக்கிற ஹோட்டல்ல தோசை ரொம்ப நல்லா இருக்கும், இந்த நடையில ஊனும் சாப்பிட்ருக்கேன், போன தடவை வந்த போது ரொம்ப நல்லா இருக்கும்னு இதானே பேச தெரியும். வேற என்ன தெரியும் நமக்கு? நம்ம நிலை முதல்ல நமக்கு புரியும். இதெல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் இருக்கவே இருக்கே. நாமத்தை இப்ப குருவாயூர் எதுக்கு வந்திருக்கோம்? நடையில எதற்கு நானும் பார்த்தேன்னு 4 பேர்கிட்ட சொல்லிக்கிறதுக்காக வந்திருக்குமா? பார்த்துட்டேன்னு நம்மளே அதுல சந்தோஷப்பட்டுக்கிறதுக்காக வந்திருக்கோமா? ஆலயங்கள்லாம் தொழறது அது ஒரு சாதனம், நம்மளுடைய ஆத்மோன்னதிக்காக செய்யறது, தம்பத்துக்காக இல்லை. அப்போ அங்க போன இடத்துல என்ன பண்றது? முடிஞ்ச அளவுக்கு நாமத்தை சொல்றது, நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிச்சா அதுக்குள்ள நடைக்கு வந்து விடலாம். தெரியணும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் புஸ்தகம் இல்லாம எனக்கு தெரியாதுங்கிறால் எவ்வளவு வயசானாலும் புஸ்தகம் எடுத்துன்னு போகலாம். கோவில்ல ஒன்றும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டா. செல்லெல்லாம் தான் எடுத்துன்னு போகக்கூடாது. தவிர புஸ்தகம் நாராயணியமோ கீதையோ கையில வச்சுக்கலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்துன்னு போகலாம். உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையேதுன்னு கீதையில பகவான் சொல்றார், உனக்கு நீந்தான் பந்து, ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மன. நல்லது பண்ணணும், அதனால க்ஷேமமா இருக்கணும்னு முதல்ல நீ நினைக்க. க்ஷேமம் வேணுங்கிற ஆசை மலையே இருக்கு எல்லாருக்கும். நன்னா இருக்கணுங்கிற ஆசை கீழ் நிலையில இருக்கிறவாள்லேருந்து ஆரம்பிச்சு மேல் நிலையில இருக்கிறவாள் பரியந்தம் யாரும் கஷ்டம் வரணும்னு நினைக்கிறது இல்லை, நன்னா இருக்கணும்னு தான் நினைக்கிறா. எந்த ஆலயம் போனாலும் அதை தான் பிரார்த்திக்கிறா. நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதுக்கான முயற்சி என்ன பண்றோம்? அதுக்கான முயற்சி பகவானை எந்த மட்டும் நம்ம கூப்பிடுறோம், நாம சங்கீர்த்தனம் பண்றோம், எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் சொல்றோம். இந்த மாதிரி புண்ணிய கதைகள் சமயம் கிடைக்கிறதெல்லாம் கதை தெரியாததுக்காக நானும் சொல்ல வரல, நீங்களும் கேட்க உட்காரல. புண்ணியமா சேர்ந்துட்டே இருக்கு. புண்ணிய கதைகள் கேட்க கேட்க நமக்கு இதை தவிர வேற சாதனமும் இல்லைன்னு கலியில சொல்லி இருக்கிறதுனால ஏவம் பூததயாஹி பக்தியபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்மஜ்ஞானமயாத் ப்ருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர் கீயதே ஏத்வத்யான குணானுகீர்த்தனவசா சக்தாஹி பக்தாஜனாஹ. நாராயணியத்துல நம்பூதிரி சொல்றார், மகர்ஷிகள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கா, யோகீஸ்வரர் கீயத்தே. யோகீஸ்வரர்கள்லாம் சொல்றாலாம், பக்தி தான் சுலபம், பக்தி தான் சுலபம். பக்திர் நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷை லப்யா ரமா வல்லபா. இப்ப கதை கேட்கிறோம், என்ன சாதனம் பண்றோம்? இப்ப பூஜை பண்ணணும்னா கூட 10 துளசியை பறிச்சுன்னு வரணும், புஷ்பம் போய் கடையில வாங்கிட்டு வரணும், இல்ல ஆத்துல செடி வச்சு ஜலம் விட்டு பூ பறிக்கணும், மெனக்கெடு இருக்கு. ஒரு சந்தனம் வேணும், குங்குமம் வேணும், அக்ஷதை வேணும், மணி வேணும், தூபம் வேணும், தீபம் வேணும், ஒரு படத்தை வச்சுட்டோ பிம்பத்தை வச்சுட்டோ பூஜிக்கணும்னா இவ்வளவு சாதனங்கள் வேணும். கதை கேட்கறதுக்கு என்ன வேணும்? சந்தனம் வேணுமா? குங்குமம் வேணுமா? என்ன வேணும்? ஒரு சாதனமும் இல்லை. இங்க வந்து உட்காந்துட்டா போதும். உட்கார்ந்துட்டு இந்த கதையில மனசை பகவான் இடத்துல செலுத்தினோமானால் பக்திர் நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷை. அந்த பக்தியிலையும் சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம்னு நவவித பக்திகள் பிரகலாதன் சொல்லியிருந்த பொழுதிலும் அதுலேயும் சுலபமான பக்தி ஒன்று சொல்றார் நாராயணியத்திலே நம்பூதிரி 2ஆம் தசகம் கடைசி ஸ்லோகத்திலே. துத்பக்திஸ்து கதாரசாமிருதஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்தியந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷதா தன்வதி. ஆத்மசமர்ப்பணம் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கு நம்ம இருக்கிற நிலைக்கு. சர்வஸ்வாத்ம நிவேதனம் அப்படின்னு நவவித பக்தியில ஒரு பக்தி சொல்றார் பிரகலாதன். அது எங்கேயோ இருக்கு. தன்னையே பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு ஆபீஸுக்கு பாண்ட் எழுதி கொடுத்தாச்சு, நம்மளை ஒப்படைச்சாச்சு, இவ்வளவு ரூபா சம்பளம், இத்தனாம் தேதி சம்பளம் வரும், நீ இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வேலை செய்யணும்னு. ஆபீஸுக்கு இவ்வளவு நேரம், வீட்டுக்கு இவ்வளவு நேரம், குழந்தைகளுக்கு இவ்வளவு நேரம், நம்ம நேரங்கள்லாம் பங்கு போட்டு கொடுத்தாச்சு. நம்ம கொடுக்குறவோ இல்லையோ பக்கம் சுற்றி இருக்கிறவாளே எடுத்துட்டாச்சு. நம்ம நேரங்கள்ல அவளே எடுத்துட்டால் கொடுக்கறதுக்கு பகவான் இடத்துல நம்மகிட்ட இல்லை.
தன்னையே எப்படி கொடுக்கறது? தன்னையே கொடுக்கறதானா அவருக்குன்னே வாழணும். எழுந்துக்கிறதுலேருந்து ராத்திரி படுத்துக்கிறது பரியந்தம் பகவானுக்குன்னே இருக்கிற நேரம் முழுக்க அவருக்குன்னே செலவழிக்கணும். அது நமக்கு நேரம் இல்லை. கோவிலுக்கு உள்ள வந்து பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லை. போகிற வழியிலேயே வண்டியில் உச்சுங்கிறான், உச்சுங்கிறான், முத்தம் கொடுக்குறான் சுவாமிக்கே. இங்கேருந்து வாயில் எப்படிங்கிறான், பஸ்ஸில் போகிறதையும் ட்ரெயினில் போகிறதையும் இவ்வளோதான் முடியறது. முடியலை நமக்கு. ஆத்ம நிவேதனம் எங்கேயோ இருக்கு. ஆனால் இது மாதிரி சத்சங்கங்கள் கிடைக்கிற காலங்களில் காதை கொண்டு சேர்க்கிறது. பகவானுக்குன்னு ஒரு 1/2 மணி 1 மணி ஒதுக்குறோம் இல்லையா, அதில் பகவான் சந்தோஷப்படுறார். நமக்குன்னே சாப்பிட்டு தூங்கிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் 1 மணி ராமாயணம் கேட்க, 1 மணி பாகவதம் கேட்கன்னு நேரத்தை ஒதுக்கிட்டு பகவானுக்குன்னு வந்து உட்காந்துட்டோமானால் பகவான் அதில் கட்டாட்சிக்கிறார். அந்த ஜீவன் விஷயமாக பகவானுடைய பிரசாதம் உதயமாறது. அந்த பக்தியிலையும் சுலபம் கதை கேட்கறது தான் அப்படிங்கிறார் நாராயண நம்பூதிரி. தொத்பக்திஸ்து கதாரசா மிருதச்சரி. கதையாகிற கதாரசங்கிற அருவியில போய் நீ தலையை கொடுத்துடும். அந்த பெரிய ஏரியில அந்த சமுத்திரத்துல நீ மூழ்கிடும். கதாரசா மிருதச்சரி நிர்மஜ்ஜனேன. அந்த கதையிலேயே மூழ்கிடணும். இந்த ராமாயணம், இந்த பாகவதம் என்ன புண்ணிய கதைகளோ பகவத் விஷயமான கதைகள்லேயே மூழ்கினோமானால் அது என்ன கொடுக்கறதுன்னால் சித்தியம் தீ விமல பிரபோத பதவீம். விமலமான பதவி வைகுண்டம், பகவானுடைய பரமபதம். இங்கே உட்காந்து கதை கேட்டுட்டே இருக்கிறதையே வைகுண்டத்தை வேலை பேசி விடுறோமாம் நம்ம. இந்த கதைகளை சொல்றது மூலமாகவும் கேட்கறது மூலமாகவும் விமல பிரபோத பதவீம் அக்லேசதா. சிரமம் இல்லாத கிடைக்கிற அக்லேசதா. இதில் ஒன்றும் கிளேசம் இல்லை. இப்போ சொல்கிறவாளுக்கு கூட ஒரு கிளேசம் உண்டு. இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு முடிக்கணும், இன்னென்ன சொல்லணும், ஸ்லோகங்கள் ஞாபகத்துக்கு வரணும், மேலே மேலே விஷயங்கள் ஸ்புரிக்கணும், நிர்பந்தங்கள் உண்டு. கேட்குறவாளுக்கு எந்த சிரமமும் இல்லையே. தூங்காமல் கேட்கணும், அவ்வளோதான். தூங்கி போயிடக்கூடாது கதை கேட்கறது. கதைக்கும் தூக்கத்துக்கும் ரொம்ப உறவு உண்டு. அப்படியே தூக்கம் அழுட்டும். அது போயிடாமல் தூங்காமல் முழிச்சிட்டு கேட்கற. சித்தியம் தீ விமல பிரபோத பதவீம் அக்லேசதா. சிரமமில்லாத தன்வதி. மோட்ச பரியந்தம் அதுவே கொடுத்துடும் அப்படின்னு சொன்னால், மோட்சத்தை கொடுத்துடும்னு சொன்னால் ஐகிகமான க்ஷேமங்கள் எனக்கு எவ்வளவோ வேணுமே, அதெல்லாம் கொடுக்காதா? மோட்சம்தான் கொடுக்குமா கதை கேட்டோமானால் அப்படின்னா? கோடி ரூபாய் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதில் நான் ஒரு டீ சாப்பிட முடியுமா? இந்த வேலை இட்லி எனக்கு ஊனு கழிக்க முடியுமா ஒரு வேலைக்கு அப்படின்னு யாரா கேட்பானோ? கோடி ரூபா கிடைக்கிறதுன்னு சொன்னா ஊருக்கே சாப்பாடு போடலாமே. இப்போ 4 ஊரை கூப்பிட்டு சேர்த்து சாப்பாடு போடலாமே. 10 ரூபா ஆகுமா டீ குடிக்கிறதுக்கு? டிஃபன் கழிக்க 100 ரூபா ஆகுமா? கோடி ரூபாய்க்குள்ள எத்தனை 100 ரூபா இருக்கு? மோட்சமே கிடைக்கும்னு சொன்னாலானால், பெரிய புருஷார்த்தமே கிடைக்கும்னால் அதுக்குள்ளேயே ஆயுர் ஆரோக்கியம் அர்த்தாம்ஸ்டே போகாம்ஸ்டைவ ஆனுஷங்கிக்கான்னு எல்லாம் உள்ளுக்குள்ள அதுக்குள்ளேயே அடக்கு. கோடி ரூபாய்க்குள்ள எல்லா ரூபாயும் தானே அடக்கும். 10, 100, 1000, லட்சம் என்னென்ன சொல்றோமோ எல்லாம் அந்த கோடி ரூபாய்க்குள்ள தானே அடக்கம். இதெல்லாம் சேர்ந்து தானே கோடின்னு ஒரு நக்கம் மாறுது. அப்போ மோட்சமே கிடைக்கும்னு சொன்னால், எனக்கு மோட்சம் வேண்டாமே, எனக்கு உத்தியோகம்னா வேணும், உத்தியோகத்தில் ப்ரமோஷன்னா வேணும், எனக்கு கல்யாணம்னா கழிக்கணும், எனக்கு புத்திரபாகியம்னா ஏற்படணும், நான் வீடுன்னா கட்டணும் அப்படின்னா கேட்டுட்டு இருப்பாள். மோட்சமே கிடைக்கும்னா அதுக்குள்ளே எல்லாமே அடக்கு. மோட்சத்தையே கொடுப்பார் பகவான்னு சொன்னால் இதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார். சித்தியம் தீ விமல பிரபோத பதவீம் அக்லேசதா தன்வதி சத்ய சித்திகரி. ஒரு ஹோமம் பண்ணினோம், ஒரு பூஜை பண்ணினோம், இல்லை தீர்த்தாடனம் பண்ணினோமானால் அதோட பலன் உதயமாறத்துக்கு ஒரு காலம் உண்டு எதிர்பார்த்துட்டு இருக்கான். கர்மானுஷ்டானம் பண்ணினோமானால் உடனே பழுக்காது. ஒரு மரம் செடி வச்சோம்னா உடனே பழுக்குமா? ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஜலம் விட்டு அதை பரிபாலிச்சுட்டு இருந்தா ஒரு நாள் காய்க்கும் பழுக்கும். அதுபோலதான் கர்மானுஷ்டானங்கள், பாக்கி சாதனங்கள். பகவத்குணம் அப்படி இல்லை, கேட்டுட்டே இருக்கிறதையே நமக்கு க்ஷேமங்கள்லாம் ஏற்படும். சத்ய சித்திகரி ஜயத்யை விபோ சைவாஸ்து மே த்வத்பத
பிரேம பிரௌಢிரசார்திரதா துருததரம் வாதாலயாதீஸ்வரா. ஆனா அதுக்கு ஒன்னே ஒண்ணு வேணும். என்ன வேணும்னால் குருவாயூரப்பன் இடத்துல அப்படி ஒரு அன்பு வேணும். இல்லைன்னா ராமாயணம் கேட்கணும்னு வந்து உட்கார தோணாது. பாகவதத்திலேருந்து ஒரு கதை கேட்போம் அப்படின்னு உட்கார தோணாது. பொழுது போறதுக்காக இல்லை இந்த கதையெல்லாம். பொழுது போகாதவாளுக்காக சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் எழுதி வச்சது இல்லை. பகவானை பத்தி பேசணும், பகவானை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் பிடிச்சவாளை பத்தி தானே பேசுவோம். பிடிக்காதவாளை பத்தி பேசுறது தவிர்ப்போம். லோகத்திலேயே ஒருத்தரை பிடிக்கலைன்னு சொன்னால் யாராவது அவளை பத்தி பேசணுமானால் அவளை பத்தி பேசாதே அப்படின்னு சக்தி இருந்தா அவள் வாயை அடைப்போம். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு அண்ணண்டு போயிடுவோம். லோகத்துல உள்ள இயல்பு. பேசுறது பிடிக்காது. இதை பிடிச்சவாளை பத்தின்னா காதுல விழுந்தா கூட விழாத மாதிரி இன்னொரு தடவை சொல்லும். இன்னொரு தடவை சொல்லுன்னு பிடிச்சவாளா இருந்தா இன்னொரு தடவை கேட்போம். அப்போ பிடிச்சவாளோட விஷயம்னா கேட்க. இப்ப கதையும் கேட்க பிடிக்கல யாருக்கும் அப்படின்னா கதை சொல்றவாள் மேல தோஷம் இல்லை. பகவான் இடத்துல அன்பு ஏற்படலை. அதனால கதை கேட்கறது அந்த ஒரு ருச்சிக்கு தெரிய மாட்டேங்கிறது. பகவானிடத்துல ஒரு அன்பு, அவரோட ஒரு தொடர்பு நமக்கு வேணும். தொடர்புக்கு என்ன என்ன காரணமா இருக்க முடியும்? தொடர்புக்கு என்ன காரணம்னால் அவர் தானே அந்தர்யாமி. அவர் தானே நம்மளுடைய இகம்பரம் எல்லாத்துக்கும் ஆதாரம் அவர் தானே. பழைய காலங்களில் எப்போதும் பகவானை சர்வதா நினைச்சுட்டே இருப்பா. படுத்துட்டா கூட படுத்துக்கிறதே பகவானை நினைப்பா. எழுதுகிறதே ஹரிஹரின்னு சொல்லி எழுந்துப்பா. ஸ்நானத்துக்கு போனாலும் பகவானை நினைப்பா. வேஷ்டி துவைக்கிறதே, எங்க பெரியவாள்லாம் வேஷ்டி துவைக்கிறதுக்குள்ள ஒரு தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிடுவா. உட்காந்து சொல்றதுங்கிறது ஒரு பக்கம். வேஷ்டி தானே துவைச்சுட்டு இருக்கோம். வாய் என்ன பண்றது? கை தானே துவைக்கிறது வேஷ்டி. அதுக்குள்ள நல்ல ஸ்தோத்திரங்கள், அச்சுதாஷ்டகம், கிருஷ்ணாஷ்டகம், விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லுவா. இயல்பா இருந்தது. மூச்சு விடுறது எப்படியோ, யம கொட்டுறது எப்படியோ, அதுபோல பகவானோட ஒரு அன்பு இயல்பா இருந்தது. அதனால எப்போதும் பகவானுடைய ஸ்மரணம் இருந்தது. ஸ்நானபான ஜப தபகலு மாடுதே கிருஷ்ணாயன பாரதே. புரந்தரதாசரும் ஸ்நானம் பண்றதே என்ன பண்ண போறது? தண்ணி எடுத்து தலையில கொட்டிக்கிறது, கையில செல்லு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா? தண்ணியா ஆகிடும். செல்ல பேப்பர் படிக்க முடியுமா? வேற சாப்பிட முடியுமா? தண்ணி எடுத்து தலையில கொட்டிக்கிற நாளைக்கு ஷவர்ல நிற்கிறதே என்ன பண்ண முடியும்? அப்ப கிருஷ்ணான்னு சொல்லேன்டா. சாதம் எடுத்து வாயில போட்டுக்கிற நாளைக்கு கிருஷ்ணான்னு சொல்லேன். கவலே கபலே செய்வு குறியாத் கோவிந்த கீர்த்தனம் அப்படின்னு சாப்பிட்ற நாளைக்கு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல. இப்போ பெரும்பாலும் டாக்டர்கிட்ட போனோமானா முதல்ல அவ சொல்றது என்ன வியாதியா இருந்தாலும் அவளுக்கு இப்போ ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு. என்னன்னால் எங்கேயோ வெளியில சாப்பிட்ருக்கேன், ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படிங்கிறா. ஏன்னா வெளியில சாப்பிடாதவா ரொம்ப குறைச்சல். ஃபுட் பாய்சன் சொல்லிவிட்டா அதுக்கு மேல ஒன்றும் கேள்விக்கு இடம் இல்லை. ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படிங்கிறா. பழைய காலங்கள்லாம் அப்படி வியாதியும் வந்ததில்லை, ஃபுட் பாய்சனும் கிடையாது. ஏன் இல்லைன்னால் ஆகாரமே நமக்கு ஆரோக்கியப்பிரதமாயும் ஆயிடும், ஆகாரமே நமக்கு மிருத்யுவாயும் ஆயிடும்னு வேதம் போய் சொல்றது. அன்னம் பிராணமன்னம் அபானமாகும் அன்னம் மிருத்யும் தபு ஜீவாதமாகும். எந்த சாப்பாடு உனக்கு ஆயுராரோக்கியப்பிரதமாக இருக்கோ அந்த சாப்பாடே மிருத்யுவாக போயிடும், பகவானுடைய அனுகூலம் இல்லைன்னா அப்படிங்கிறது உபனிஷத்து. இப்பயே பெரும்பாலும் வியாதிகள் வந்துட்டே இருக்கு, திரும்ப திரும்ப தோஷங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா பகவானுடைய ஸ்மரணம் இல்லாத விவகாரங்கள் போயின்னு இருக்கு. நாள் பொழுது போயின்னு இருக்கு. சாப்பிட்டா கூட பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடுவாள். சாப்பிட்றதே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு வாயில போட்டுப்பாள், ராமான்னு சொல்லிட்டு வாயில போட்டுக்கணும். சாப்பிட்டு கழிஞ்சால் அது ஆரோக்கியப்பிரதமா ஆறத்துக்கு பகவானுடைய அனுகூலம் வேணும். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம் அப்படின்னு கீதாச்சாரியன் 15வது அத்தியாயம் புருஷோத்தம பிராப்தி யோகம்ங்கிற இடத்துல சொல்றால். அர்ஜுனா உள்ள இருந்துட்டு சாப்பிட்ற ஆகாரத்தை ஆரோக்கியமாக நான் பண்றேன்டா அர்ஜுனா. வைஸ்வானராக்னின்னு பேர். அடி வயிற்று தொட்டா ஒரு சூடு இருக்கு எப்பொழுதும், டெம்பரேச்சர்னு சொல்றாளே, மிதமான டெம்பரேச்சர் இருக்கணும் எப்பொழுதும்னு சொல்றாளே, அந்த சூடு வைஸ்வானராக்னின்னு பேர். அந்த வைஸ்வானராக்னியா நான் இருக்கேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா. எல்லாருக்கும் உள்ள இருந்துட்டு சாப்பிட்ற ஆகாரத்தை பச்சாமியன்னம் சதுர்விதம்
4 விதமாக நான் அந்த அன்னத்தை ஆரோக்கியப்பிரதமாக பண்றேன். ரத்தமாக ஆறுது, ரத்தமாக ஆறுது, பிராணவாயுவாக ஆறுது, அப்படி ஆறுது. இது மாதிரி 4 விதமான முறையில அந்த அவனுக்கு ஆரோக்கியப்பிரதமாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சுவாமி சொல்றார். இந்த புருஷோத்தம யோகத்தை சொல்லி தான் சாப்பிடுவா. பழைய காலத்துல இலையில சாப்பாடு வச்சாலானால் ஊர்துவமூலம் அதசாகம் அஸ்வத்தம் பிராகுரவியம்னு அந்த அத்தியாயம் ஆரம்பி சின்ன அத்தியாயம் தான். லெட்ரு பண்ணிட்டோம்னா 5 நிமிஷம் ஆகாது. இலையில பரமாறதுக்குள்ள இந்த அத்தியாயத்தை சொல்லிவிடலாம். முடியல இந்த அகம் ஈஸ்வரனோ பூத்வாங்கிற ஒரு ஸ்லோகத்தையாவது சொல்லிவிட்டு எடுத்து வாயில போட்டுக்க. பகவான் தான் உள்ள இருந்து சாப்பிட்ற ஆகாரத்தை நமக்கு ஆரோக்கியமாக பண்ணணும். உட்கார்ந்துக்கிறது பகவானோட கிருபை, எழுந்துக்கிறது பகவானோட கிருபை, எழுந்துண்டவா ஒருத்தர் பிடிச்சிக்காம நிற்கிறது பகவானோட கிருபை. கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா அப்படிங்கிறார் அதே அத்தியாயத்துல. உட்கார்ந்துக்கிறவன் எழுந்துக்கிறானேடா அர்ஜுனா, எழுந்துண்டவன் நிற்கிறான், நிற்கிறவன் ஸ்டடியா நிற்கிறான், ஒருத்தர் பிடிச்சிக்கணும்னு இல்லாம நிற்கிறான். ஸ்திதம், ஏதாவது கிடைச்சது ஆகாரம்னா எடுத்து வாயில போட்டுக்கிறான். புஞ்சானம் வா குணான்விதம், போட்டுண்டா இது உரப்பு, இது புளிப்பு, இது திதிப்புன்னு தெரியறது, அறிஞ்சு சாப்பிட்றான். புஞ்சானம் வா குணான்விதம், அந்த அறிவு யாரோடது? பகவானோடது. பகவான் கொடுக்கற. ஆயுர்வேதங்கள்லாம் டாக்டர்கிட்ட போனோமானா 2-3 கேள்விதான் கேட்பா. பசிச்சு சாப்பிட்றேல்ல, வாய்க்கு ருச்சி தெரியறதா, சாப்பிட்ற ஆகாரத்துக்கு ருச்சி தெரியறதாம்பா. இதெல்லாம் பகவானுடைய அனுகூலம், இல்லைன்னா ஒண்ணும். இதெல்லாம் யார் பண்றாள்? பகவான் தான் பண்றார். அப்போ எப்போதும் பகவானுடைய நினைவோட இருக்கிறது, சுவாமியை நினைச்சுட்டு இருக்கிறது. நினைக்கிறதுக்கு என்ன ஹேதுன்னால் அவனிடத்துல ஒரு உறவு, அவனிடத்துல ஒரு உறவு. பிதாஹமஸ்ய ஜகதா மாதா தாதா பிதாமகா. கீதையில பகவான் சொல்றால் என்ன உறவு அவருக்கும் நமக்கும்னால், உன்னை பெத்த அப்பன் இந்த ஜென்மத்துக்கு இந்த சரீரத்துக்கு தான் அப்பன். அர்ஜுனா என்னைக்கும் அப்பா நான்டா அப்படிங்கிறார். பிதாஹமஸ்ய ஜகதா அப்படிங்கிற. அப்பான்னு சொன்னா ஒரு பிரியம் வந்துவிடும், அம்மான்னு சொன்னா ஒரு பிரியம் வந்துடுறது இல்லையா? பகவான் சொல்றால் நான் தாண்டா அர்ஜுனா அப்பா, நான் தாண்டா அம்மா, மாதா தாதா பிதாமகா, உன்னுடைய பாட்டனும் நான் தான் அப்படிங்க. அதனாலதான் கோவில்ல போனா குருவாயூர் அப்பன், திருமலை அப்பன், ஒப்பொழி அப்பன், ஆமருவி அப்பன், அப்பன் அப்பன்னு சொல்றோம் இல்லையா? தாயும் ஆனவர். சிவக்ஷேத்திரங்கள்ல அம்மையப்பர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அம்மையா இருக்கார் திருச்சிராப்பள்ளியில, அம்மையப்பரா இருக்கார் திருவாரூர் பக்கத்துல ஒரு க்ஷேத்திரத்துல. அம்மையப்பர்னே பேரு அவருக்கு. தாயும் ஆனவராக இருக்கார் திருச்சிராப்பள்ளியில. இந்த உறவு தெரிஞ்சுதானால் அன்பு வராம எப்படி இருக்கும்? அந்த அன்பு வந்துதானால் கதை கேட்கணுங்கிறதுல ஆசை இல்லாம எப்படி இருக்கும்? அவரை பத்தி சொல்றோம்னு சொன்னால் அவரை பத்தி சொல்றதுக்கும் ஆசை, கேட்கறதுக்கும் ஒரு ஆசை. பிதாஹமஸ்ய ஜகதா மாதா தாதா பிதாமஹா வேத்யம் பவித்ரம் ஓங்காரம் ருக்ஸாம யஜுரேவசா கதிர்பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம் சுஹ்ருதி. உள்ள இருக்கு, நான் தான் இருக்கேன். நான் மாற தட்டிக்கிறியே, எந்த ஆதாரத்துல தட்டிக்கிறேன்? நான் உள்ள இருக்கிறதுனால. நான் உள்ள இல்லைன்னால் யாரை நான் சொல்லிக்க முடியும்? யார் சொல்லிக்க முடியும்? பகவான் உள்ள இருக்கிறதுனால தான் நமக்கு பெருமை. நான் தான் கதி, வழியாக இருக்கேன். நான் தான் உன்னுடைய வாழ்க்கையை நடத்துறவனாக இருக்கேன். நான் தான் உன்னுடைய பிரபுவாக இருக்கேன். பர்த்தா பிரபு சாட்சி, எல்லாத்துக்கும் சர்வசாட்சியா நான் இருக்கேன். எல்லாம் நான் தான். நிவாசா, உன்னுடைய நிவாசஸ்தானமாக நான் இருக்கேன். ஒரு 6 மணி 8 மணி தூங்கி எழுந்துட்டானா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறான். தூங்குற காலத்தில் என்ன பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணுதா, இல்லை ப்ளக்கில் போட்டு செல்லு சார்ஜ் பண்ணுறா போல ஏதாவது ப்ளக் பண்ணினோமா? இல்லையே. எங்கேருந்து வருது சார்ஜுனால்? உள்ள இருக்கிற அந்தரியாமிட்ட போய் இந்த ஜீவன் ஒடுங்கிறது. ஒடுங்கினதுமே ஒரு எனர்ஜி ஏற்படுறது. தூங்கினா ஒரு எனர்ஜி, தூங்கி எழுந்துக்கிறதையே ஒரு உற்சாகம் கிடைக்கிறதே யார் கொடுக்கிறாள்? பகவான் தான் கொடுக்கிறாள். நிவாசா சரணம் சுஹ்ருத், சரணம் அடைய வேண்டியவன் நான் தான். உன்னுடைய நல்லதை நினைக்கிறவன் நான் தான். சுஹ்ருத் அப்படிங்கிறான். உனக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறவன் நான் தான். இந்த சப்தங்களெல்லாம் கீதையில படிச்சோமானால் தானே பகவானிடத்துல அன்பு வந்துவிடும்.
அன்பு வந்தால் அப்புறம் அவரை பத்தி பேசாம எப்படி இருப்போம்? அவரை பத்தி பேசுற இடத்துல கேட்காம எப்படி இருப்போம்? நாராயண நம்பூதிரி சொல்றாள், பக்தி தான் சுலபங்கிறா. அந்த பக்தியிலையும் கதை கேட்கறது தான் சுலபங்கிறா. அந்த கதை கேட்கறதுக்கும் குருவாயூரப்பா உன்னிடத்துல ஒரு அன்பு வேணும், இருந்தாதான் அதுல ஈடுபாடு வரும். எனக்கு திடமான அன்பை கொடு முதல்ல அப்படிங்கிறார். நாராயணியம் 2வது தசகம் கடைசி ஸ்லோகத்துல போய், உன்னுடைய சரணத்துல அப்படி ஒரு அன்பை எனக்கு நீ கொடுத்தையானால் தானே பக்தி யோகம் எனக்கு சித்திச்சு. அன்பு வந்து கொடுத்தானால் அப்புறம் 2 துளசி எடுத்து போடாம எப்படி இருப்பேன்? கிருஷ்ணா கோபாலான்னு சொல்லாம எப்படி இருப்பேன்? நமஸ்காரம் பண்ணாம எப்படி இருப்பேன்? உன்னை நினைக்காம எப்படி இருப்பேன்? அன்பு வந்து கொடுத்தானால் அப்புறம் அதே நினைவா ஆயிடும். அந்த அன்பு வரத்துக்காக சாதனங்கள் தான் பகவத்குண சிரவணங்கள் தான். அன்பு வந்து கொடுத்தானால் அது பக்தி மேல மேல அதுவே விருத்தியாகும். சத்ய சித்திகரி ஜயத்யை விபோ சைவாஸ்து மே தொத்பத பிரேம பிரௌಢி ரசார்த்ரதா த்ருததரம். தொத்பத பிரேம பிரௌಢி ரசார்த்ரதா, ஒரே பதம் இது. குருவாயூரப்பா உன்னோட சரணத்துல தொத்பத பிரேம பிரௌಢி ரசார்த்ரதா, அப்படி ஒரு திருடமான எனக்கு ஒரு அன்பை கொடு. உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லைன்னு அப்படி ஒரு அன்பை எனக்கு நீ கொடு. நீந்தான் எனக்கு எல்லாம்ங்கிற பாவனையை கொடு. எப்பயோ 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் உன்னை நினைக்கிறது எனக்கு போராது. நீந்தான் என் நினைவா இருக்க, என் நினைவெல்லாம் நீயா இருக்க. ஜாகிரதையும் சொப்னியும் பாண்டுரங்கா அப்படின்னாரு துக்காராம் சுவாமிகள். எனக்கு வேற நினைவே தெரியலையேப்பா. படிலேம்பலனே இந்திரியா சகலாம் பவதோ நிராலா நாஹிம் துஜா பாண்டுரங்க தியானி பாண்டுரங்கமானீம் ஜாகிரதீம் ஸ்வப்னீம் பாண்டுரங்கா ஆனிக துசரே மஜனாஹி ஆதாம் நெமிலேயாம் சித்தாம் பாசோனியாம். எப்போது உன் நினைவாவே எனக்கு இருக்கேன். பாண்டுரங்க தியானியும் பாண்டுரங்கமானி. நான் படுத்துட்டாலும் உன் நினைவுதான், தூங்கினாலும் நினைவுதான், சொப்னத்திலையும் உன் நினைவுதான். ஜாகிரதீம் ஸ்வப்னீம் பாண்டுரங்கா. அதுபோல ஆயிட வேண்டாமா? பகவான் மயமாக ஆகணும் நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ பகவானிடத்துல ஒரு அது மாதிரி ஒரு அன்பு ஏற்பட. தொத்பத பிரேம பிரௌಢி ரசார்த்ரதா த்ருததரம். அந்த அன்பும் ஏப்பசேப்பையா இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் அன்பா இருந்தால் அப்புறம் மறந்து போயிடுது. அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்கவே பிடிக்கலன்னு லோகத்துல மாறி மாறி வரும் அந்த அன்பு. அது மாதிரி உங்க இடத்துல எனக்கு வரக்கூடாது. அந்த அன்பு திருடமா இருக்கணும். அப்படி ஒரு அன்பா இருக்க. துருதம் அப்படின்னா சீக்கிரம், துருததரம் அப்படின்னா வெகு சீக்கிரம். தொத்பத பிரேம பிரௌಢி ரசார்த்ரதா த்ருததரம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ குருவாயூரப்பா எனக்கு அந்த அன்பை கொடுங்க. வாதாலயாதீஸ்வரா, குருவாயூர்ல இருக்கிற தெய்வமே எனக்கு உன் சரணத்துல அப்படி ஒரு அன்பை கொடு. அந்த அன்பு வந்துட்டா அப்புறம் அதோட அடையாளம் என்னன்னா, படந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதாஹ ஸ்மரந்தோ ரூபம் தே வரதா கதயந்தோ குணகதாஹ சரந்தோ ஏ பக்தாஹ त्वयि खलु रमन्ते परममूने अहं धन्यान् मन्ये समधिगते சர்வாபிலஷிதானே. இந்த அன்பு வந்ததோட அடையாளத்தை 3வது தசகம் 1 ஸ்லோகத்துல சொல்றார். எப்பொழுதும் அவளுக்கு உன் நாமம் அவள் அறியாத வந்துட்டே இருக்கு. கிருஷ்ணா, முகுந்தா, வாசுதேவா, நாராயணா, ஜனார்தனா, ரங்கா, ரங்கப்பிரபோ, ரங்கேஷா, உன் நாமா வந்துட்டே இருக்கு. படந்தோ நாமாணி, அப்புறம் சொல்லணும்னு ஒரு தனியா ஒரு சங்கல்பம் வேண்டாம், தானே வரும் வாக்கு. இப்ப கோபிகா ஜீவனஸ்மரணம்னா கோவிந்தா கோவிந்தா சொல்லுமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி இருக்காது. அந்த அன்பு வந்து கொடுத்தானால் நம்மள அறியாத வரும்.
படந்தோ நாமானி, எப்பொழுதும் வரும், எப்பொழுதும் வாக்குல அவன் நாமம் வந்துட்டே இருக்கு. பிரமதபர சிந்தௌ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபம் தே, எப்போதும் அவனை நினைச்சுட்டு. அன்னைக்கு குருவாயூர் போனமே, நடையில் நின்னமே, எப்படி இருந்தார் பகவான்? பீதாம்பரம் கரவிராஜிதே சங்கச்சக்கர கௌமோதகி சரசிஜம்னு எப்படி பார்த்தோம் அன்னைக்கு, இன்னைக்கு எப்படி பார்த்தோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் அங்கே நடையில் நின்னா கூட அப்புறம் அந்த பார்த்த காட்சி மாறவே மாறாது, அது அழியவே அழியாது மனசை விட்டு. ஸ்மரம் தோ ரூபம் தே வரதா, இந்த தீப ஜோதியில நான் எப்படி கண்டேன் என் அப்பனே. வரதா கதயம் தோ குணகதா, அப்புறம் கதை எங்க நடந்தாலும் ஓடி ஓடி போய் சிரவணம் பண்றேன். அது என்ன கதையா இருக்கட்டும், அது ராமாயணமா இருக்கட்டும், பாரதமா இருக்கட்டும், பாகவதமா இருக்கட்டும், எனக்கு என்ன கதைங்கிறது விஷயம் இல்லை. என் குருவாயூரப்பனை பத்தி சொல்றான், என்னுடைய ராமனை பத்தி சொல்றால், எனக்கு எது தெய்வமோ, எந்த தெய்வத்தால நான் இன்னைக்கு இருக்கேனோ, எந்த தெய்வம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரட்சகமாக இருக்கும், அந்த தெய்வத்தை பத்தி சொல்றாள்னு சொன்னா, யாரு சொல்றாள், என்ன சொல்றாள், எப்படி சொல்றாள், அதெல்லாம் எனக்கு ராமாயணம்னு சொல்றாள். ஆனால் நான் கேட்காம எப்படி இருப்பேன்? எனக்கும் நன்றின்னு ஒன்று மனசுல இருக்குமானால் அந்த பகவானுடைய கதைகளை கேட்காம எப்படி இருப்பேன்? வேற ஒன்றும் அவர் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்கலையே. நான் உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேனே, திருப்பி என்ன செய்வேன்னு கோவில்ல இருக்கிற தெய்வமோ ஆத்துல படத்துல இருக்கிற தெய்வமோ நம்மளை திரும்ப கேட்கல, நம்மளா பார்த்துதான் செய்யணும். அதற்கு இவ்வளவு செஞ்ச தெய்வத்துக்கு திருப்பி நான் என்ன செய்வேன்? ஒரு நமஸ்காரம். வெளியில போனா ஒரு நமஸ்காரம், வந்தா ஒரு நமஸ்காரம். 2 துளசி ஆத்துல புஷ்பம் பூத்துதானால் அதை கொண்டு பகவானோட சரணத்துல போடுறது. கிருஷ்ணா முகுந்தான்னு அவனுடைய நாமத்தை முடிஞ்ச அளவுக்கு சொல்றது. வேற எப்படி நம்மளுடைய நன்றியை அவருக்கு காமிக்க முடியும்? மாதிரி புண்ணிய கதைகள் நடக்கிறதே ஓடி வந்து சிரவணம் பண்றது. அதுல கல்யாண ரூபாய ஸ்தோத்திரம் சொன்னாலானா லஜ்ஜையை விட்டுட்டு நாராயண நாமத்தை எவ்வளவு முடியுமோ இறைஞ்சு சொல்றது, மகாதேவ நாமத்தை சொல்றது. இப்ப சொல்றதுனால கதை சொல்றவருக்கு ஒன்றும் நம்ம திருப்பி செஞ்சு விடல. கோபிகா ஜீவன ஸ்மரணம்னு அவர் சொன்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றதுனால அவருக்கு ஒன்றும் பெரிய விருதம் கிடைக்க போறது இல்லை. கோவிந்த நாமம் நம்ம சொல்லணுங்கிறதுக்காக அவர் சொல்றார். கோபிகா ஜீவன ஸ்மரணம்னு சொல்றது 2 நாமமாவது நம்ம வாக்களை வரணுங்கிறதுக்காக கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றான். சில ஊர்களில் கோபிகா ஜீவன ஸ்மரணம்னா கோவிந்தா கோவிந்தாவும் கதை சொல்றவரே சொல்லணும்னு நினைச்சுட்டு இருப்பார். அதுவும் அவரோட பார்ட்டு தான், நமக்கு ஒன்றும் இல்லைன்னு சிவன் கோவிலில் 63 இருப்பார். அவளால் 63 இருக்கால் வேணும். பெருமா கோயிலில் 12 பேர் அழ்வார்கள்னு இருக்கால் வேணும். அப்படியே இருப்பார். அதுபோல இருப்பார். பகவான் நாமம் நாம சங்கீர்த்தனமும் சேரணும். புண்ணிய கதைகள் கேட்கிற காலத்துல பகவான் நாமம் நம்மளும் லஜ்ஜையை விட்டுட்டு சொல்லலாம். ஸ்மரம் தோ ரூபம் தே வரதா கதயம் தோ குணகதாக சரம் தோ ஏ பக்தாக. சஹஸ்ரநாமம் கட்டாயம் சொல்லலாம். பீஷ்மாஷ்டமி இன்னைக்கு 2 நாள் முன்னாடி போச்சே, ரத சப்தமி பீஷ்மாஷ்டமி. சரதல்பத்துல இருந்துட்டு அம்பு படுக்கையில படுத்துட்டு 2 மாசம் யுத்தம். 10வது நாள்லயே 18 நாள் யுத்தத்துல 10வது நாளே விழுந்துட்டார். அர்ஜுனனுடைய பானத்தினால் எடுபட்ட பீஷ்மர். ஆனாலும் 50 நாள் கழிச்சுதான் உத்தராயணம் பிறக்கிறதான் யுத்தம் முடிகிற பரியந்தம் இருந்து அப்புறம் பட்டாபிஷேகங்கள்லாம் ஆகி தர்மபுத்திரருக்கு உத்தராயணமும் பிறந்து இந்த ரத சப்தமி அன்னைக்கு தான் அவர் மோட்சத்தை அடைகிறார். அந்த ரத சப்தமி காலத்துல பகவான் பகவானை ஸ்தோத்திரம் பண்றார். அந்த அம்பு படுக்கையில இருந்துட்டு 50-60 நாளா அம்பு படுக்கையில இருக்கார். அன்ன ஆகாரம் கிடையாது. உடம்பு முழுக்க அர்ஜுனனோட பானத்தால பின்னப்பட்டிருக்கார். அப்பயாக்கம் விஷ்ணுவசனாமன் சொல்றார். அவர் தர்மபுத்திரர் கேட்கிறார், இருக்கிறதுக்குள்ள உயர்ந்த தர்மம் உங்க மனசுல எதை பெருசா நினைக்கிறீங்களோ, கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோ மதஹ, உங்க மனசுல எதை பெருசா நினைக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லுங்கன்னதுமே அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு சொல்றார். விஸ்வம் விஷ்ணு விஷக்காரகான்னு சரதல்பத்தில் இருந்துட்டு அவர் சொன்னதை நன்னா இருந்துன்னு நம்ம சொல்லாமல் இருக்கலாமா? சரதல்பத்தில் படுத்துட்டு இருந்தவர் சொன்னாரே அந்த சஹஸ்ரநாமத்தை. பீஷ்மோவாஜான்னு சொல்லிட்டு தானே விஸ்வம் விஷ்ணு விஷக்காரகான்னு சொல்றோம். அவரும் சொல்றார், நானா சொல்லலப்பா, இது ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷாமி சூரிபிங்கிறார். ரிஷிகள்லாம் முன்னாடியே சொல்லி வச்சிருக்கிறதுப்பா. ஜகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாமசஹசிரேனே. சஹஸ்ரநாமமாவது சொல்லாம இருக்கலாமா? வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணல, பெரிய சாஸ்திரங்கள்லாம் கீதா பாஷ்யம் பிரம்மசூத்திரங்கள்லாம் தெரியாது, அதெல்லாம் வேண்டாம்.
ஒரு சஹஸ்ரநாமமாவது ஹிந்துன்னு சொன்னால் ஆற்றுல ஒரு சுவாமி படம் இருக்கணும், நெத்திக்கிட்டுக்கணும், ஒரு சஹஸ்ரநாமமாவது தெரியணும். அடிப்படை தர்மங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். டேப்பாவது போட்டு ஆற்றுல வீட்டில் என்னெல்லாமோ அலறது டிவியில் சீரியலில். காலங்கர்த்தாலேருந்து அழுகதான் சீரியல். எந்த சீரியல்லையும் கல்யாணத்தை காட்டல, அழுகை தான் காட்டுறார். இப்படி அழுதுண்டே டிவியில் அழுதுண்டே இருந்தால் அந்த வீட்டில் எப்படி நிம்மதி இருக்கும்? பொழுது விடிஞ்சா நல்ல சஹஸ்ரநாமம் முதலிய ஸ்தோத்திரங்களை போட்டாவது, எனக்கு சொல்ல தரலைன்னாலும் அது சொல்லுமே, போட்டு விட்டா காதல கேட்கலாமே. நல்ல ஸ்தோத்திரங்களை கேட்டாதான் நிம்மதி வரும். வீட்டில் நல்ல சப்தங்கள் கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் அந்த வீடும் நமக்கு நிம்மதியை கொடுக்கும். சஹஸ்ரநாமமாவது தெரிஞ்சுக்கணும். நல்ல ஸ்தோத்திரங்கள், அச்சுதாஷ்டகம், கிருஷ்ணாஷ்டகம், ஆதிசங்கரர் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணி வச்சிருக்கா. முடிஞ்சா ராமாயணத்திலேருந்து ஒரு சர்க்கம், பாகவதத்திலேருந்து ஒரு அத்தியாயங்கள் அப்படி படிக்கணும். ஜென்மா கிடைக்குமா? இன்னொரு தடவை மனுஷ ஜென்மா கிடைக்குமா? கிடைச்ச ஜென்மாவும் சாஸ்வதமா தெரியாது. துர்லபோ மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரா தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம் அப்படிங்கிறாள் நவயோகிகள். மனுஷ ஜென்மா கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப துர்லபம். அந்த மனுஷ ஜென்மாவும் நாளைக்கு இருப்போம்னு யார் சொல்ல முடியும்? பெரிய எம்டி, எம்எஸ்சி, எம்டி படித்த டாக்டர் கூட சொல்ல முடியாது. லண்டனில் 10 வருஷம் படிச்சுட்டு வந்தவர் கூட நாளைக்கு இருப்பேன்னு கேரண்டி எழுதி தர முடியாது. யாருக்கும் எழுதி தர முடியாது, அவருக்கும் எழுதி தர முடியாது. படுத்துட்டா எழுதுக்கிறது யார் கையிலையும் இல்லை. ஈஸ்வரன் தான் நாலு பொழுதும் விடியறா போல, நமக்கு நல்ல பொழுதா விடியறா போல பகவான் தான் பண்ணணும். எங்கள் பாட்டி ஸ்கூல் கூட போனது கிடையாது, 2வது 1வது கூட படிச்சிருக்க மாட்டாள். ஆனால் அவள் பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுவாள். அது பேச்சு வாக்கில் விளையாட்ட சொல்லுவாள் அந்த பாட்டி. நாளைக்கு சூரியன் உதயமாகும், பார்க்க நம்ப இருப்போமான்னு தெரியாது அப்படின்பா. உதயமாயிட்டே இருக்கும் சூரியன், அன்றாடம் சூரியன் உதயமாயிட்டே இருக்கும். அந்த உதயத்தை நம்ம பார்ப்போமான்னு தெரியாது அப்படின்பா. எவ்வளோ பெரிய விஷயம் அதை யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். உலகம் என்னைக்கு உண்டாச்சு, எண்ணில இந்த சூரியோதயம் நித்தியம் நடக்கிறது, எத்தனை பேர் பார்க்கறா மறுநாளைக்கு உதயங்கிறது. துர்லபோ மானுஷோ தேகா தேகினாம் க்ஷணபங்குரா. எந்த க்ஷணம் என்ன வரும் யாருக்கு ஒன்றும் தெரியல. அதுலேயும் துர்லபமாம் தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம். அதுலேயும் துர்லபத்திலையும் துர்லபமாம் சாதுக்களோட சமாகமம், புண்ணியகதா சிரவணம் எப்போதும் கிடைக்கிறதா. ஏதோ ஒரு தைப்பூச உற்சவத்தில் ஒரு 5 நாளைக்கு ஒரு சத்சங்கம்னு கிடைக்கிற, வருஷத்தில் ஒரு தடவை சப்தாகங்கிறது கிடைக்கிற. இப்படிதானே இருக்கு, துர்லபமாக தானே இருக்கு. தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம். புண்ணிய கதைகளை கேட்கணும், பகவானை ஏதாவது ஒரு விதத்தில் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும். அர்ச்சனம் பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது. பகவானுடைய அனுகூலம் இல்லாத ஒரு நாள் ஒரு பொழுது நமக்கு நல்ல பொழுதாக ஆகாது. பகவானோட அனுகூலம் இருந்தால் தான் எல்லாம் அனுகூலமாக இருக்கு. சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம் ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவானி மங்களாயதனம் ஹரிஹி அப்படின்னு பகவானுடைய நினைக்க தான் மங்களங்கள்லாம், க்ஷேமங்கள்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டம் 2 நாளைக்கு சொன்னோம். சுவாமி அகண்டமான ராஜ்யத்தை தியாகம் பண்ணி பித்ருவாக்கியம்னு சீதையோட லக்ஷ்மணசுவாமியோட சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அற்றவர்க்கு அருமருந்தே அயோத்தி நகர்க்கு அதிபதியே. ஆழ்வார் சொல்றார், ராமர் வனவாசம் போறேன்னதும் எல்லாரும் கிளம்பிவிட்டாலாம். அயோத்தியில் ஒருத்தர் பாக்கி இல்லையா, நானும் வரேன் ராமான்னு. சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, எல்லாரும் வந்துவிட்டார். அவன் எப்பேற்பட்டவனால் அற்றவர்க்கு அருமருந்தே அயோத்தி நகர்க்கு அதிபதியே. கைகை ராஜ்யம் இல்லைன்னு சொல்லட்டும், தசரதர் இல்லைன்னு சொல்லட்டும், பரதனுக்கு தான் ராஜ்யம்னு சொல்லட்டும், ஆனால் இந்த அயோத்தி ராஜ்யம் எழுதி வச்சது ஸ்ரீராமனுக்கு தானே. ராமனால் என்ன, ராமனோட பாதுகா ஆள்றது 14 வருஷம். இன்னொருத்தர் வந்து உட்கார முடியலையே அந்த சிம்மாசனத்துல. ஆழ்வார் சொல்றார், அயோத்தி நகர் அதிபதியே. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு பாராலும் படரு செல்வம் பரத நம்பிக்கே அருளி ஆரான் விளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே சீராலும் வரை மார்பா
கண்ணபுரத்தென் கரும நீயே நீல்முடி எம் தாசரதி தாலேலோ. கேரள தேசத்து ராஜா தான். கொள்ளிநகர் அப்படிங்கிற நகரத்துக்கு ராஜாவாக இருந்தார். கொள்ளிநகர் குலசேகரன் அப்படின்னு. அவர் எங்கூர் பக்கம் திருக்கண்ணபுரம்னு நாகப்பட்டினம் கிட்ட ஒரு திவ்ய தேசம். அங்கே 10 பாட்டு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பற்றி பாடுறார். மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு ஆரம்பித்து ஒரு பாட்டாக தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடி வணங்க அரங்க நகர்த்து இன்றவனே. மேலே 7 லோகமா கீழே 7 லோகமா இதுபோல அநேக கோடி பிரம்மாண்டங்களாம். அதுல தேவர்கள் அசுரர்கள் யக்ஷர்கள்னு எல்லாரையும் படைச்சுவிட்டு படைச்ச பகவான் எங்க இருக்காருனால் யாவரும் வந்தடி வணங்க அரங்க நகர்த்து இன்றவனே. உபய காவேரி மத்தியில சப்த பிராகாரத்துக்குனுடைய மத்தியில 4 கலசங்களுமே 4 வேதங்களாக பிரணவாகாரமான மஞ்சத்திலே பரவாசுதேவனோடு கூட இருக்கிறதான விமானத்திலே உள்ள ஆதிசேஷ மஞ்சத்திலே ஸ்ரீதேவி பூதேவி லாலித சரணனாக அரங்க நகர்த்து இன்றவனே. ஸ்ரீரங்கத்தில் படுத்துன்னு இருக்காராம். எல்லாரையும் படைச்சவர் அவர்தான். ஸ்ரீராமாவதாரம் பண்ணி அத்தனை ராஜ்யத்தையும் பரதனே வச்சுக்கட்டும்னு தம்பி லக்ஷ்மணனோட சீதையோட வனவாசம் வந்தார். 14 வருஷம் வனவாசம். சித்திரக்கூடத்தில் பரதனும் பாதுகையை பெற்றுண்டு போனார். மேற்கொண்டு வனத்தில் பல இடங்கள் சஞ்சாரம் பண்ணி சுதீக்ஷ்ணாசிரமம், சரபங்காசிரமம், அகஸ்தியாசிரமம் பல இடங்கள் பஞ்சவட்டியில் சீதையோடு வசிக்கிறார். கோதாவரி தீரத்தில் 13 வருஷம் கிட்ட போகிறது. இன்னும் 1 வருஷம்தான் வனவாசம் மிச்சம்ங்கிறதே. ஒரு தர்மத்தை செய்யறதே அதில் ஒரு சோதனை வரும். 14 வருஷத்தில் 13 வருஷம் கிடுகிடுன்னு போயிடுது. 1 வருஷம் பெரிய சோதனையாயிடுது. சூர்பனகேன்னு அந்த தேசத்தை ஆள்றவள் ராவணனுடைய சகோதரி. அவள் ஆசைப்பட்டு ஸ்ரீராமனே அதற்கு இடையூறா இருக்காளே சீதைன்னு அவளை சாப்பிட போக லக்ஷ்மணசுவாமி அவளை விரூபகரணம் பண்ண அந்த கோபத்தினாலே கரண் 14,000 ராட்சசாலோடு எதிர்த்தான். 1.5 மணி நேரத்தில் பகவான் ஜனஸ்தானத்தை நிர்மூலம் பண்ணினார். மாரீசனோட துணையோட ராவணன் சீதையை தூக்கின்னு போயிட்டான். சீதை தான் உயிர் ராமனுக்கு. சீதையை தூக்கின்னு போயிட்டாலே ராமன் தானே மறைஞ்சுடுவான்னு அவனுக்கு ஒரு அற்ப புத்தி. சூர்பனகையும் சொன்னால் உயிருக்கும் மேல சீதையை நினைச்சுட்டு இருக்கான் ஸ்ரீராமன். அவளை பிரிச்சு விட்டாலே அவன் உயிர் போயிடும்னு சூர்பனகையும் அதுபோல தந்து சொல்லி கொடுக்க சீதையை பிரிச்சுன்னு அயோத்தியில அசோகவனத்தில் வச்சிருக்கான். ராட்சசிகள் காவலோடு கூட சீதையை விட்டு பிரிஞ்சு சுவாமியும் ரொம்ப துக்கப்பட்டு கடைசியில் ஹனுமானுடைய சமாகமமாகி சுக்ரீவனோட சக்கியம் ஏற்பட்டு வாலிவதம் பண்ணி சுக்ரீவனுக்கு அத்தனை ராஜ்யத்தையும் அகண்டமான வானர வெள்ளத்தையும் பகவான் கொடுக்க சுக்ரீவ பட்டாபிஷேகமானதும் சுக்ரீவன் ஒரு நல்ல சமயத்தில் கோடி கோடி வானரர்களையும் சீதாலாபத்துக்காக பிரேஷனம் பண்ணினார். 4 திக்கிலுமாக அந்த வானர வெள்ளத்தை பிரித்து 30 நாளைக்குள்ளே சீதையை தேடிட்டு இருக்காள் இல்லை எங்கே இருக்காள் என்னங்கிற விவரம் சொல்லணும் போங்கோன்னு அனுப்பு. அதில் தெற்கு திக்கில் தான் ஜட்டாயு சொல்லியிருக்கார் லங்கை இருக்கு, ராவணனுடைய ராஜ்யம் இருக்குங்கிற தடயங்கள்லாம் தெரிஞ்சதுனாலே பிரதானமான உள்ள வானரர்களை தெற்கு திக்கில் அனுப்புறாள். ஜாம்பவான், அங்கதன், நலன், நீலன், மைந்தன், அதோடு கூட அசாத்திய சாதகரான ஆஞ்சநேய சுவாமி எல்லாருமா ஸ்ரீராமனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சுக்ரீவனுக்கு ஜெயா விஜீபவான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற காலத்தில் ஒரு 10 அடி போன வானரர்களை தெற்கு திக்குக்கு போகிறவால திருப்பி கூப்பிடுறாரு சுவாமி. கூப்பிட்டு அதுலேயும் ஹனுமாரை கூப்பிட்டு ஹனுமன்னே ஒரு கால் இந்த பக்கம்தான் தடயம் இருக்குங்கிறாள். சீதையை பார்க்குற ஒரு வாய்ப்பு உனக்கு இருந்துதானா என்னுடைய தூதந்தான்கிறதுக்கு அடையாளமாக இந்த மோதிரத்தை வச்சுக்கோன்னு சுவாமி கையில் போட்டு இருந்த ராமான்னு எழுதின மோதிரத்தை அவர் கையில் கொடுத்து அமிச்சார். அதையும் வாங்கிண்டு பல இடங்கள்லாம் தேடி பார்த்துட்டு பாக்கி திக்கில் போன வானரர்கள்லாம் சொல்லிவிடுத்து சீதையை காணும்னு. தெற்கு திக்கில் போனவாள் மாத்திரம் போயிட்டே இருக்கா. ஸ்வயம் பிரபேன்னு ஒரு தேவத்தை அவள் வசிக்கிற அந்த பாதாளத்தில் இருக்கிற அந்த விலப்பிரவேசங்கள்லாம் பண்ணி அங்கேயும்
சீதை இல்லைன்னதும் தெற்கு சமுத்திரக்கரைக்கு வந்துவிட்டால் இனிமே பூப்பிரதேசம் இல்லை, திரும்பி போனாலும் சுக்ரீவன் ஒன்றும் கொண்டாட போகிறதில்லை சீதை இல்லைன்னு, அங்கே போய் சொல்கிறதுக்கு இங்கேயே தான் உயிரை விட்டுடுவோமேன்னு எல்லா வானரர்களும் பிராயோபவேசம்னு சமுத்திரக்கரையிலேயே படுத்து நொடுத்து, அன்னாகாரம் இல்லாத சேத்துவில் வந்து படுத்து நொடுத்து. பேசாமல் படுத்துட்டு இருந்தா கூட உயிர் போயிருக்கும். ஆனால் அந்த படுத்துட்டு இருக்கிற குரங்குகள்லாம் பேச்சு வழக்கில் ஸ்ரீமத் ராமாயணத்தை பேசின்னு தான். படுத்துட்டு இருக்கிற குரங்குகள்லாம் ஒன்றுக்கு ஒன்றும் படுத்துட்டே இருக்கிற குரங்கு ஒன்றை பார்த்து இன்னொரு குரங்கு சொல்கிறது, இப்படி ஒரு நிலை நேர்ந்ததே நமக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, கிஷ்கிந்தேல சௌரியமாக தான் இருந்தோம். ஆனால் இது மாதிரி சமுத்திரக்கரையில் வந்து உயிரை விட போகிறோம்னு ஒரு நாளாவது நினச்சி பார்த்தோமா? இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏன் நேர்ந்தது நமக்கு? ஏன் நேர்ந்ததுன்னு இந்த ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு படுத்துட்டு இருக்கிற குரங்கை கேட்கறது, அது எனக்கு தெரியலையே நீயே சொல்லுன்னுது. அதுக்கு இந்த குரங்கு சொன்னது, 60,000 வருஷமா புள்ளை இல்லாத தசரதருக்கு ஏன் ஒரு புள்ள பிறந்தது, அதனால தான் இந்த கஷ்டம் நமக்கு அப்படின்னு. அப்படி ஆரம்பிச்சு தான் ராமாயணத்தை. அப்புறம் இன்னொரு குரங்கு சொன்னது, புள்ள பிறந்துட்டு போட்டோம், வெச்ச லக்னத்தில் பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாதா, இந்த கைகை என்னத்துக்கு வரம் கேட்டால், இந்த கூனி என்னத்துக்கு கலைச்சா, இந்த பட்டாபிஷேகத்தை போய் என்னத்துக்கு கலைச்சா, அதனால தானே பிதிருவாக்கியம் வரா போல ஆச்சு, வனவாசம் வரா போல ராமன், அதனால நமக்கும் கஷ்டம் வந்தது, சீதையை ராவணன் தூக்கின்னு போனால் நமக்கு வந்தது கஷ்டம்னு. இன்னொரு குரங்கு சொன்னது, வனவாசம் தான் வந்தார், அப்படியே அயோத்தியிலேருந்து கொஞ்சம் சரையு கரை கங்கை கரைன்னு அங்கேயே வனவாசம் இருந்துட்டு திரும்பி போயிருக்கக்கூடாதா, ஏன் டீப்பாக உள்ளே வந்தார், தண்டகாரண்யங்கள்லாம் ஏன் வந்தா, பஞ்சவட்டியெல்லாம் எதற்கு வந்தா, வந்த இடத்துல தான் பேசாமல் இருக்க விடாதா, இந்த சூர்பனகை என்னத்துக்கு போய் ஆசைப்பட்டால் ராமனை, இப்படி இன்னொரு குரங்கு, அதனால தானே இவ்வளவு கஷ்டம். இன்னொரு குரங்கு சொன்னது, அதெல்லாம் இருக்கட்டும், சீதையை தேடிண்டு வந்த ராமன் கிஷ்கிந்தைக்குள்ள எதற்கு வந்தார், அப்படியே ரிங் ரோடு வழியா பைபாஸில் வெளியில் போயிருக்க கூடாது, உள்ள என்னத்துக்கு வந்தார், கிஷ்கிந்தைக்குள்ள வந்ததுனால தானே நமக்கு பிடிச்சது தலைவலி, சுக்ரீவனோட ஒரு ஸ்நேகமாச்சு, இப்போ அவன் நம்மளை அமுச்சு விட்டு இங்கே சமுத்திரக்கரையில் போகிறேன் உயிரை விடுறமேங்கிறதே. அதில் ஒரு சாது குரங்கு ஒன்று சொல்கிறது, நம்மெல்லாம் உயிரை விடுறோன்னு பெருசாக சொல்கிறியே, ஒரு கழுகு ஜட்டாயு ராமனுக்காக உயிரை விடலையே, ஒரு கழுகு புடங்கொத்தி சாப்பிட்ற கழுகே ராமனுக்காக உயிரை விட்டுருக்கிறதே, நம்மெல்லாம் ராமனுக்காக உயிரை விட்டா தான் என்ன, ராமகாரியார்த்தமாக போனா தான் என்ன அப்படின்னு இது பேச்சோட பேச்சா சொல்கிற ஜட்டாயுன்னு சொல்ல ஆரம்பித்ததும், ஜட்டாயுவோட ஒரு சகோதரன் சம்பாத்தின்னு பேர் அந்த மகேந்திர மலையில் உட்காந்துட்டு கேட்டுன்னு இருக்கு இதுகள் பேசின்னு இருக்கிறது. உடனே அது ஓடி வந்து, ஜட்டாயுன்னு சொல்கிறேலே உங்களுக்கு ஜட்டாயுவை தெரியுமா, அவன் இல்லையா, இப்போ என்ன ஆச்சு, அவன் கதையை சொல்லுங்கன்னது. ஒன்னே இல்லாமா எழுந்து உட்காந்துட்டது, ஏதோ பேச்சுக்கு ஒருத்தர் வந்தாலே புதுசான்னு, அது தெரியாதா, ராவணன் வந்தான் சீதையை தூக்கின்னு போனான், ராமகாரியார்த்தமா அவனோட சண்டை போட்டுது இந்த ஜட்டாயு, அவன் கத்தியால குத்திட்டு போயிட்டான் அப்படின்னதுமே கண்ணால அழர். நீ அழறையே என்ன காரணம்னு மாணவர்கள் கேட்க, என்னோட தம்பி தான் ஜட்டாயு, நாங்க 2 பேரும் சூரியனுடைய சாரதி அருணன் அப்படின்னு பேர், அவரோட குழந்தைகள் நாங்கள்னு தங்களோட விற்த்தாந்தத்தை சொல்றதே கிஷ்கிந்தா கண்டம் கடைசியில். சூரியனுக்கு ஒரு சாரதி இருக்கா, சூரிய நாராயணர் நித்தியம் கிளம்புறாரே, அவருக்கு ஒரு சாரதி இருக்கார், அவருக்கு அருணன்னு பேர். அந்த அருணன் யாருன்னு சொல்றேன், கருடனோட சகோதரன் அவர். கருடன் இருக்காரே, அவருடைய அண்ணா தான் அருணன். வினதேன்னு பேரு இவாளுடைய மாதாவுக்கு, கஷ்யபருக்கும் வினதைக்கும் பிறந்தவாள் இந்த அருணனும் கருடனும். அந்த அருணன் கொஞ்சம் போலியோ அட்டாக் ஆனவர், கை கால்லாம் கொஞ்சம் சூம்பி பிறந்தார். அவரால் கருடன் அளவுக்கு விவகாரமாக எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் சூரிய நாராயணர் தன் ரதத்திலே அவரை சாரதியாக வச்சிருந்தார். அவருக்கு ஒரு சக்தி, என்ன சக்தினால் சூரிய கிரணத்தை பக்கத்துல இருந்து தாங்க முடியறதான் அவரால், முதுகுல தாங்கிட்டு அவர்கிட்டேருந்து தான் நமக்கு வரது. சூரியோதயம் ஆறதுக்கு முன்னாடி கிழக்கு கொஞ்சம் வெளுக்கிறது இல்லையா, யாராவது வாழ்நாளில் உதயத்தை பார்த்தவாள் இருந்தால் தெரியும். 8 மணிக்கு எழுந்துக்கிறவாளுக்கு தெரியாது சூரியோதயம். 5 மணிக்கு எழுந்துட்டு பார்த்தோமானா முள்ள அப்படியே கிழக்கு விளக்கும். இங்கெல்லாம் ஆனால் சீக்கிரம் எழுந்துடுவா, ஆலயங்கள்லாம் தீபம் போட்டு 4 மணி 5 மணிக்கு. கேரளத்தில் அது ஒரு அழகு, ஸ்நானம் பண்ணணும், கோவிலில் போய் தொழுதுட்டு கலபம் விட்டுன்னு வந்தால் தான் காஃபி கொடுக்குறதுன்னு ஒரு பழக்கம் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து.
நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன். சின்ன குழந்தையிலேருந்து வயசான ஆள் வரையும் தான் பொழுது விடிஞ்சதுமே புழையில ஸ்நானம் பண்ணணும், விடியறதுக்கு முன்னாடியே நெத்திக்கிட்டுக்கணும், சுவாமியை போய் கோவிலில் தொழணும். கலபத்தோடு வந்தால் தான் கார்த்தால காஃபியோ பிரேக்ஃபாஸ்ட்டோ எல்லாம் அப்புறம் தான். அப்படி ஒரு சம்ஸ்காரம் இன்றைக்கும் சில இடங்களில் இருக்குது. வந்து எல்லா கிராமத்துலேயும் இருந்தது, எல்லா குடும்பத்துலேயும் இருந்தது. புழையில தான் குளிப்பாள், வீட்டில் குளிக்க மாட்டால், புழையில தான் அவகாக ஸ்நானம் தான் பண்ணுவாள், ஆலயத்தை போய் தொழறது. இந்த ஒரு சம்ஸ்கார். அந்த அருணன் அப்படிங்கிறவர் தான் முதல்ல உதயமாவார். சூரியன் வந்து தேரில் ஏறுறதுக்கு முன்னாடி, இப்போ காரில் வந்து எஜமான் ஏறுறதுக்கு முன்னாடி டிரைவர் வந்துடுறாரு இல்லையா, காரை தொடச்சி கிடச்சி கதவை திறந்து கொடுத்து அந்த எஜமானன் ஏற போறார் அப்படிங்கிறதையே முன்னாடி டிரைவர் வந்துடுறாரோன்னு. அதுபோல சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அருணோதயம்னு ரொம்ப புண்ணிய காலம் அது. சூரியன் உதயமாகறதுக்கு ஒரு 15-20 வருஷம் 20 நிமிஷம் முன்னாடியே வெளுக்க ஆரம்பிச்சோடும் கிழக்கு. அதுக்கு தான் அருணோதயம்னு பேர். அந்த அருணன், அந்த அருணனுக்கு 2 பிள்ளைகள், அவள் தான் சம்பாதி ஜட்டாயூர்னு. அந்த சம்பாதி சொல்றதே, நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் அப்பா அங்கே சூரிய மண்டலத்தில் இருக்கிறதே கிட்டக்க போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். எங்கள் அம்மா ஆன மட்டும் வேண்டான்னால், உங்களால் தாங்க முடியாது இந்த சூரிய கிரணத்தைனால், இந்த உஷ்ணத்தைனால் நாங்கள் கேட்காம கிளம்பினோம். 2 பேருமா ஆகாசத்தில் கிளம்புற காலத்தில் என் தம்பி ஜட்டாயுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பறக்க முடியல. அந்த உஷ்ணத்தினாலே சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போயிட்டானேன்னு இந்த சம்பாத்தி என்ன பண்ணுதான், ஆகாசத்திலேயே சோர்ந்து இருக்கிற ஜட்டாயுவே ரக்கையால் அப்படி முன்னாடி வந்து சூரிய கிரணம் படாத அளவுக்கு மறைச்சுண்டு தான். ரொம்ப சோர்ந்து போயிட்டானேன்னு இப்படி வந்து மறைச்சிது. இப்படி ரெக்கைகள் விங்ஸ் இப்படி விரிஞ்சதும் என்ன ஆயிடுது, சூரிய கிரணம் பட்டு பத்தி கொடுத்தோம். சம்பாத்தியோட ரெக்கைகள்லாம் எரிஞ்சு மகேந்திர மலையில விழுந்து கொடுத்தோம். சோர்ந்து போன ஜட்டாயுவும் பஞ்சவட்டியில விழுந்து கொடுத்தோம். அதாலையும் பறக்க முடியல, அதுவும் சோர்ந்து போய் கீழே விழுந்து கொடுத்தோம். இந்த சம்பாத்தி சொல்றது, என்னுடைய அனுமானம் அவன் பஞ்சவட்டியில தான் விழுந்திருப்பான்னு நான் நினைச்சேன், அதுபோல நீங்களும் சொல்றீங்க அவன் பஞ்சவட்டியில தான் இருந்தான்னு அப்படிங்கிறது. என்ன ஆச்சு அவனுக்குன்னதும் இந்த நடந்த கதையை சொன்னதும் உடனே அந்த சமுத்திர தீர்த்தத்தில் இதுவும் ஜட்டாயுக்கு செய்ய வேண்டிய திலதர்ப்பணங்கள்லாம் பண்ணிவிட்டு ஆகாசத்தில் வட்டமிட்டு இந்த எரிஞ்ச ரக்கம் முளைச்சு கொடுத்தான் சம்பாதிக்கு. இந்த குரங்குகள்லாம் பேசி இந்த ராமகதையை கேட்டதுலேயே அதுக்கு ஒரு க்ஷேமம் ஏற்பட்டு தான். ராமகதையை இவாள்லாம் பேசிட்டு இருக்கிற காலத்தில் ஏதோ தசரதருக்கு ஏன் குழந்தை பிறப்பானே, கைகேயி ஏன் வரங்கேப்பானேன்னு இது மாதிரி ராமகதை, இது மாதிரி அந்த குரங்குகள் பேசின்ற ராமகதையை கேட்டு சம்பாதிக்கு ஒரு க்ஷேமம் ஏற்பட்டு தான் எரிஞ்ச ரக்கம் முளைச்சு கொடுத்தான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பராசர பட்டர் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் ஒரு மகான் இருந்தார். 10 நாமாவுக்கா எடுத்து அவர் பாஷ்யம் பண்ணியிருக்கா. ஆதிசங்கரருக்கு அடுத்ததா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணவர் பராசர பட்டர். ஒரு 10 நாமாவுக்கும் எடுத்து பாஷ்யம் பண்றதே பரர்த்தி பரம ஸ்பஷ்ட ஸ்துஷ்ட புஷ்ட சுபேக்ஷண ராமோ விராமோ விரஜா மார்கோனேயோ நயோனயஹாங்கிற இந்த வாக்கியத்துக்கு ஒரு அவதாரிக்கை பராசர பட்டருடைய பாஷ்யம். விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் சொன்னார், அத மிருத சஞ்சீவனம் ஸ்ரீராமச்சரிதம் பிரஸ்தூயத்தே. பிறகு மரிச்சவனையும் பிழைக்க பண்ணக்கூடியதான ஸ்ரீராமகதை இதில் சொல்லப்படுறது. ராமச்சரிதம் பிரஸ்தூயத்தே, மிருத சஞ்சீவனம் ராமச்சரிதம். குரங்குகள்லாம் இனிமே இல்லை வாழ்க்கைன்னு உயிரை விட படுத்துட்டு இருந்த சமுத்திரக்கரையில் இருந்த குரங்குகளுக்கும் சம்பாதி இதோ லங்கையில் இருக்காள் சீதேன்னு வழி கிடைச்சி அதுகளுக்கும் உஜ்ஜீவனம் கிடைச்சிது. இதுகள் பேசின்ற ராமாயணத்தால ரக்கையே இல்லாத தத்தி தத்தி கஷ்டப்பட்டு இருந்த சம்பாதிக்கும் ரக்க முளைச்சு அதுக்கும் ஒரு உஜ்ஜீவனம் கிடைச்சிது. அதனால ராமாயணம் எல்லாருக்கும் உஜ்ஜீவனத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அத மிருத சஞ்சீவனம் ஸ்ரீ ராமச்சரிதம் பிரஸ்தூயதே. பரர்த்தி ரித்தி, ரித்தின்னா ஐஸ்வர்யம், அளவில்லாத ஐஸ்வர்யம் உடையதான அவதாரமும் ஸ்ரீராமாவதாரம். பரர்த்திங்கிறதுக்கு ஸ்ரீராமாவதாரம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார் பராசரப்பட்டர். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் அவ்வளவு ஐஸ்வர்யம் கிடையாது. ஒரு துவாரகை ஒரு ஏகதேசத்துக்கு தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், மதுரையில தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். 56 தேசத்துக்கும் சக்கரவர்த்தி திருமகனாய் இருந்தது ஸ்ரீராமாவதாரத்தில் தான். அளவில்லாத ஐஸ்வர்யம், பரர்த்தி, துஷ்டி புஷ்டி எல்லாம் இருந்த அவதாரம்.
துஷ்டஹா புஷ்டஹா சுபேக்ஷணஹ. அவருடைய கட்டாட்சத்தினாலேயே எல்லா பாக்கியங்களும் ஒரு குரங்குலேருந்து ஒரு ராட்சசன்லேருந்து எல்லாரும் அடைஞ்சார். ராமோ விராமோ விரஜகான்னு இப்படி எல்லாம் ராமபரமாவே அந்த நாமாவளிகளுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. இந்த சம்பாதிக்கு ரெக்கம் முளைச்சதும் ஆகாசத்தில் வட்டம் விட்டுது. அது சொல்றதே எங்களுக்கு தூர பார்வை உண்டு. கழுகுகள் நாங்கள்லாம் பல மைல் தூரத்துக்கு பார்ப்போம். இங்கேருந்து 100 யோஜன தூரத்துல இருக்கால் சீதை அசோகவனத்திலே லங்கையில சுரட்சித்தியாய் ராவணனால வைக்கப்பட்டு இருக்காள். இந்த நேரம் நல்ல முகூர்த்தம். இப்ப யாராவது கிளம்பினேலானால் நேர போய் சீதையை பார்க்கலாம், சீதாலாபத்தை அடையலாம். நீங்க வந்த காரியம் உங்களுக்கு சபலமாகும். அதோட 100 யோஜனையும் வழியில நிலம் கிடையாது, ஜலாசயம்தான், சமுத்திரம்தான். இந்த 100 யோஜனையும் தாண்ட சக்தி உடையவால் கிளம்புவோன்னுட்டு போயிடுது. ஒரு யோஜனைங்கிறது 10 மைல். இப்பெல்லாம் கிலோமீட்டர்னு சொல்றா இல்லையா? இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தால்னா மைல்ஸ்ன்னு சொல்லுவா. மைல் இப்பவும் கப்பல் எல்லாம் மைல் தான் உபயோகப்படுத்தின்னு இருக்கா. இப்போ நம்ம தான் ரோட்ல தான் கிலோமீட்டர் சொல்லிட்டு இருக்கோம். ஃப்ளைட்ல எல்லாமும் மைல் தான் சொல்றா. மைல்ங்கிறது பழைய காலத்து கணக்கு. ஒரு 1.6 கிலோமீட்டருங்கிறது ஒரு மைல். 1.6 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டருங்கிறது ஒரு கிலோமீட்டர். 1.6 கிலோமீட்டருங்கிறது ஒரு மைல். மைல்னு சொல்றதுக்கு முன்னாடி காலங்கள்ல என்ன சொல்லிட்டு இருந்தார்? பழைய காலங்களோட கிராமத்துல நடந்து போறவாளுக்கு பாதசாரிகளுக்கு வழி சொல்றதே 2 மைல்கள் தூரம், 3 மைல்கள் தூரம். ஒரு மைலுக்கு ஒரு கல் நட்டிருப்பா. 2 கல் தூரம், 3 கல் தூரம்னா என்ன அர்த்தம்னா ஒரு மைலுக்கு ஒரு கல் நட்டிருப்பா. மைல்னு சொல்றதுக்கு முன்னாடி காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தால்னா யோஜனைன்னு சொல்லிட்டு இருந்தா. யோஜனை அப்படின்னு சொன்னா 10 மைல். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தால்? புராணத்துல தானே பார்க்கணும் அதெல்லாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தால்னா குரோசம்னு சொல்லிட்டு இருந்தா. மைல் கிலோமீட்டர், கிலோமீட்டருக்கு முன்னாடி மைல், மைலுக்கு முன்னாடி யோஜனை, யோஜனைக்கு முன்னாடி குரோசம். குரோசம்னா 20 மைல், 32 கிலோமீட்டர். ஒரு குரோசம், 2 குரோசம் அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு. சதயோஜன விஸ்தீர்ணம். இந்த சமுத்திரம் 100 யோஜன தூரம் உடையதாக இருக்கு. அப்ப 1000 மைல். யாரால தாண்ட முடியுமோ போங்கன்னு போயிட்டா. உடனே குரங்குகள்லாம் சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சு கொடுத்து யார் போறது இப்ப சமுத்திரத்தை தாண்டின்னு ஒரு மீட்டிங் போட்டான் ஜாம்பவானுடைய தலைமையில. கஜன்னு ஒரு குரங்கு எழுந்துன்றது. 10 மைல் 10 யோஜனை போவேன்னு. 10 யோஜனைன்னா 100 மைல் எழுந்துண்டது. யார் போவேன்னு கேட்டதும் போறவா தானே எழுந்துக்கணும். அது எழுந்துட்டு கூட்டத்தை எல்லாரையும் பார்த்துட்டு 10 யோஜனை தூரம் போவேன் அப்படின்னு. போக வேண்டியதோ 100 யோஜனை போகணும். நான் 10 யோஜனை போவேன்னு. உடனே ஜாம்பவான் சொன்னார், எட்டி போய் உட்காருன்னார். அடுத்த கவாக்ஷன்னு ஒரு குரங்கு அது எழுந்துட்டு 20 யோஜனை போவேன்னு. அவனை ஒரு தடவை இறங்க பார்த்துட்டு, கஜனே நான் 20 யோஜனை போவேன், அவன் பக்கத்துல போய் உட்காருன்னார். கவயன்னு ஒரு குரங்கு, எல்லாம் வால்மீகி சொல்றார் கிஷ்கிந்தா காண்டத்துல. கஜோ கவாக்ஷோ கவயா சரபா கந்தமாதனா. சரபன் ஒரு குரங்கு 40 யோஜனை போவேன்னுது. கந்தமாதனன் ஒரு குரங்கு 50 யோஜனை போவேன்னுது. 80 வரைக்கும் எல்லாம் சொன்னது. அதுக்கு மேல சொல்றதுக்கு இல்லை. போக வேண்டியது 100 யோஜனை போகணும். ஜாம்பவான் எழுந்துட்டார். அவர் சொன்னார், முந்தியா இருந்தா நான் போவேன், என் சின்ன வயசா இருந்தா 100 யோஜனை போயிட்டு வந்துடுவேன். இப்ப எனக்கு கொஞ்சம் வயசாயிடுது, ஆனாலும் 90 யோஜனை தூரம் போவேன் அப்படின்னா. 90 யோஜனை தூரம் என்னால போக முடியும்னு தைரியம் இருக்குன்னா. உடனே இந்த 10 யோஜனை தூரம் போவேன்னு சொன்ன குரங்கு இருக்கு பாருங்க, அது பக்கத்துல உட்காந்து இருக்கிற குரங்கிட்ட குச்சு குச்சுன்னு சொல்லி ஏதோ சிரிக்கிறது. என்ன சொல்றது அதுன்னார்? எம்பாடு தேவலேன்னு. ஏன்னால் 10 யோஜனை போற நான் சமுத்திரத்துல தான் விழுவேன். 90 யோஜனை போற ஜாம்பவானும் சமுத்திரத்தில் தான் விழுவார். ஆனா 10 யோஜனையில விழுறவன் இக்கரையிலேயே விழுந்து நீஞ்சி வந்தாலும் வர முடியும், ஜாம்பவானால வர முடியாது அப்படின்னு தான். அது 90 யோஜனையில போய் விழுந்தா அங்கேருந்து இப்படி நீஞ்சி இங்க வர முடியும். எம்பாடு தேவலே அவர் ரொம்ப மேதாவியா சொல்றார் 90 யோஜனைன்னார். உடனே அங்கதன் எழுந்துட்டார், 100 யோஜனையும் போவேன். சரி கிளம்பு, எல்லாருமா கிளம்புங்கன்னா. உடனே அங்கதன் சொன்னார், நான் போயிடுவேன், திரும்பி வர முடியுமான்னு மனசுல தைரியம் இல்லை அப்படின்னார். இங்கேருந்து 100 யோஜனை போறவர் திருப்பி அங்கேருந்து இங்க வர முடியாதா? முடியும்.
மனசுல தைரியம் இல்லைங்கிறார். சில பேரால செய்ய முடியும், ஆனா தைரியம் இருக்காது. அதுக்கெல்லாம் அவள்லாம் ஆஞ்சநேயர் தான் ஆராதிக்கணும். புத்திர்பலம் யசோதைரியம்னு ஆதித்ய ஹிருதயங்கள் சொல்லணும். ஆஞ்சநேயரை உபாசிக்கணும். மர்க்கடேஷ மகோத்சாக சர்வசோக விநாசகா சத்ருன் சம்ஹர மாம்ரக்ஷ ஸ்ரீயம் தாசாய தேகிமேன்னு ஹனுமாரதான் ஆராதிக்கணும். வஜ்ரதேகாய காலாக்னிருத்ராய அமித தேஜசே பிரம்மாஸ்திர ஸ்தம்பனாயாஸ்மி நம ஸ்ரீ ருத்ரமூர்த்தியேன்னு ஹனுமாருக்கு பலவித ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அங்கதன் என்னால போக முடியும் வர முடியுமான்னு தெரியலேன்னு அதைரியப்பட. என்ன அர்த்தம்னால் பகவான் சங்கல்பிக்கல இவர் போகணும்னு. போறதுக்கு இந்த கூட்டத்துல ஒருத்தர் இருக்கார், ஆனா அவர் எழுந்துக்கவே இல்லை. நான் போறேன்னு எல்லா குரங்களும் எழுந்துட்டு சொல்றது, அவர் சொல்லவே இல்லை. எப்போதுமே செய்யற வாழ்க்கை பேச்சு குறைச்சலா தான் இருக்கு. பேச்சு அதிகம் இருக்கிற வாழ்க்கை செயல் குறைச்சலா தான் இருக்கு. அவர் ஏகாந்தமா ஒரு பாறையில உட்கார்ந்துட்டு ராமநாமம் ஜிவிச்சுட்டு இருக்காராம். இந்த மீட்டிங்லயே அவர் இல்லை. ஹனுமானே ஏகாந்தமாஸ்திதா, தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்கிட்ட ஜாம்பவான் எல்லா வானர்களையும் அழிச்சுன்னு வந்து, ஹனுமன்னே நீ ஓரமா ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருந்தாலும் ராம கைங்கரியம்ங்கிற பெரிய பாக்கியம் உனக்கு தான்ப்பா, உன்னாலதான் போக முடியும்னா. உன்னே ஹனுமார் சொன்னார், என்னால முடியுமா, நான் ரொம்ப சாமானியன். செய்யறவாள் அப்படித்தானே சொல்லிப்பா இந்த வினயத்தோட. அவர் சொன்னதும் உடனே ஜாம்பவான் ஒரு சர்க்கத்தினாலே ஹனுமாருடைய பிறப்பிலேருந்து அவரோட ரகசியத்தை பிரபாவங்களை எடுத்து சொன்னதும், நீ சாதாரண வானரம் இல்லை, எங்களை போல ஒருத்தர் இல்லை, நீ வாயு பகவானுடைய அனுகிரகத்தினால பிறந்தவன், எல்லா தேவதைகளுடைய ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கு, பிரம்மாஸ்திரம் கூட உன்னை கட்டுப்படாது, எல்லா அஸ்திரங்களும் உன்னை கட்டுப்படாதுன்னு எல்லா தேவதைகளும் அனுகிரகம் பண்ணியிருக்காள். யமன் உன்னை உபாசிக்கிறவாள் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். தீர்க்க ஆயுஷ் உனக்கு, சிரஞ்சீவினி, அஞ்சனா பாக்யம் நீ, வாயுகுமாரன் நீன்னு அவரோட பெருமைகளை சொல்ல சொல்ல சின்ன ஹனுமாராய் அவளோட ஒத்தராய் இருந்தவர் பெரிய ஹனுமாராய் ஆயிட்டார். நாமக்கல் ஹனுமார் போல திரிவிக்ரம கிருதோத்சாகம் நாராயணமிவ பிரஜாஹான், உலகளந்த பெருமாள் போல பெரிய மூர்த்தியா மகேந்திர மலையில ஜாம்பவான் அவரோட பெருமைகளை சொல்ல சொல்ல சின்னவராக இருந்தவர் உலகளந்த பெருமாள் போல மகேந்திர மலைக்கு இன்னொரு மலையா நிற்கிறாராம் மேல. உடனே சொன்னாராம், 100 யோஜனை என்ன 1000 யோஜனை போவேன்னா. சவேகவான் வேக சமாஹிதாத்மா ஹரிப்ரவீர பரவீரஹம் தாம் மனசமாதாய மகானுபாவா ஜகாமலங்காம் மனசா மனஸ்வீ. சவேகவானே, ஒரு காரியத்தை செய்யறவாளுக்கு ஒரு வேகம் இருக்கா. ஒரு காரியத்தை செய்யடான்னு சொன்னோமானா இப்பவே செய்யணுமா, நாளைக்கு செஞ்சா போறாத, சாயங்காலம் செய்யறேனே, அப்புறமா செய்யறேனே அப்படின்னு சொன்னா வேகம் இல்லைன்னு அர்த்தம். ஃபயர் அப்படிங்கிறாள். ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா ஒரு உற்சாகமானா இருக்கா. எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும், 1000 கேள்வி கேட்கிறாள். இப்போ அது செஞ்சே ஆகணுமா? சில பேரை செய்யின்னா செய்யறேன் செய்யலேன்னு கூட பதில் கூட சொல்லவே மாட்டேங்கிறாள், பேசாம இருக்கா. செய்யறியான்னு கேட்டா நம்ம அது குழந்தைதான், பேசாம இருக்கு. 4 தடவை சொன்னா என்ன சும்மா சொல்லிட்டே இருக்கியே அப்படிங்கிறது. சும்மா சொல்லிட்டே இருக்கியேன்னு அப்பா அம்மாவை கேட்கறது. ஒரு தடவை நான் செய்யறேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்றது இல்லை. இந்த குழந்தைக்கு தான் நான் அப்பாவெல்லாம் கவலைப்பட்டு இருக்காள், அப்பாவும் அம்மாவும். இன்னும் சில பையங்கள்லாம் ஏன்னா சும்மா சும்மா சொல்லிட்டே இருக்கியே, எனக்கு ஒன்றும் செவிடு இல்லை காது அப்படிங்கிற உற்சாகம் இல்லை. ஹனுமாருடைய அனுகிரகம் வேணும் காரியத்தை திறம்பட செய்யறதுக்கு. சவேகவானே வேக சமாஹிதாத்மா, ஒரு தீர்த்தம் கொண்டான்னு இன்னைக்கு இருக்கிற குழந்தையில சொல்லி கொண்டு வர வைக்க முடியல. அப்பா அம்மாவே வெளியிலேருந்து திறந்து சொல்ல வேண்டாம். ஆஃபீஸ்லேருந்து வராறப்பா ஒரு சொல்லு தீர்த்தம் கொண்டாடான்னா டிவி தான் பார்த்துட்டு இருக்க அந்த குழந்தை. அவன் சொல்றான், எனக்கே 1/2 மணியா தாகமா இருக்கு, நீனும் குடிச்சிட்டு எனக்கும் கொண்டு வந்து கொடுங்குறான். இன்னும் பெரிய பரீட்சைக்கு படிக்கல, நீனும் குடிச்சிட்டு எனக்கும் கொண்டு கொடுங்குறான். இதோட ஃபியூச்சர் எவ்வளவு பிரகாசமா இருக்கும்னு நமக்கு இப்பவே தெரியலையா? உற்சாகம் வேணும். காரியம் செய்யறதுல அது சர்வீஸ் எப்போதும் இருக்கணும். 4 பேருக்கு உபகாரமா இருக்கணுங்கிற நினைப்பு இருக்கணும். யாரை நமக்கு உபயோகப்படுத்திக்கலாம்னு நினைக்க கூடாது, நம்மளால யாருக்கு உபயோகம்னு நினைக்க. நம்ம யாருக்கு 6 பேருக்கு உபயோகப்பட்டோமா சந்தோஷம். அந்த மாதிரி மனோபாவங்கள் இருந்தாதான் ஃபியூச்சர் நல்லபடியாக இருக்கும்.
சவேகவானி வேக சமாஹிதாத்மா. காரியம் செய்யறவர்ல துரந்தரலாம். சில பேர் வேகப்படுவால் காரியத்தை கெடுத்து விடுவாள். அங்க இருக்கிற சொம்புல இருக்கிற ஜலத்தை எடுன்னு சொன்னா வேகமா போய் சொம்பு ஜலத்தை கொட்டி விடுவாள், தட்டி விட்டு விடுவாள். வேகம் உண்டி இருந்தா போறாது, சமாதானத்தோட இருக்கணும். அந்த வேகம் வேக சமாஹிதாத்மா, சமாதானத்தோட அந்த காரியங்களை செய்யணும், தவறுதல் இல்லாத செய்யணும். ஹரி அப்படின்னு சிங்கத்துக்கும் பேரு, ஹரின்னு நாராயணனுக்கும் பேரு, ஹரின்னு குரங்குக்கும் பேரு. எந்த சொல்ற இடத்தை பொறுத்து அதுக்கு அர்த்தமாகும். ஹரி பிரவீர பரவீரஹம்தா. இந்த ஹனுமான் சத்ருக்களெல்லாம் தூள் தூளா நாசம் பண்ணக்கூடியவராம். பரவீரஹம்தா மனசமாதாய மகானுபாவஹா. மனசமாதானத்தோட அந்த மகானுபாவர் மனசால லங்கிக்கு போயிட்டாராம். அப்புறம் சுந்தரகாண்டம் ஆரம்பத்துல வாயால போறேன்னு சொன்னாராம். ஜகாமலங்கம் மனசா மனஸ்வி. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி மனசால செஞ்சு பார்க்க. மனசால செஞ்சுட்டு அப்புறம் செயலால செஞ்சோமானால் அந்த காரியத்துல தவறுதலே வராது. ஜகாமலங்கம் மனசா மனஸ்வி. செய்யற காரியத்துல சந்தேகம் இல்லாது செய்ய, புத்திபூர்வமாக செய்ய. மனசா செஞ்சா போற, புத்திபூர்வமாக இருக்க. சந்தேகம்ங்கிறது புத்தி பூர்வமா செஞ்சா வராது. மனசால செஞ்சோமானாதான் சந்தேகம் வரும். சமையலே பண்ணா கூட உப்பு போட்டோமா போடலையா, உரம் போட்டோமா போடலையாங்கிற சந்தேகம் எப்போ வரும்னால் புத்திபூர்வமா செய்யாத போதுதான் வரும். புத்திபூர்வமா செஞ்சோமானால் ஸ்திரத்தன்மை தான் அடையாளம் புத்திக்கு, சஞ்சலம் தான் அடையாளம் மனசுக்கு. ஏதோ ஏனோதானோன்னு செஞ்சோமானால் சஞ்சலம் ஹி மனः கிருஷ்ணா அப்படின்னார் கீதையிலையும். சலிக்கிறது தான் மனசுனுடைய தர்மம். மனசுக்கு அதீனமா இருக்கக்கூடாது ஜீவன், புத்திக்கு அதீனமா இருக்க, புத்திக்கு சுவாதீனமா இருக்க. எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு ஒரு வஸ்துவை வச்சா கூட இந்த இடத்துல வச்சோங்கிறது தூக்கத்திலையும் ஞாபகத்துல இருக்க. எடுத்த சாமான எடுத்த இடத்துல வைக்கிறதுங்கிற பழக்கமே எத்தனை பேர்கிட்ட இருக்கும் சொல்லுங்க? இருக்கவே இருக்க. எடுக்கிறத எடுப்பாள். யாராவது கரெக்டா வச்சிருந்தாலானா அதை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு எடுப்பாள். திருப்பி அந்த இடத்துல வைக்கணுங்கிறது வராது. இதெல்லாம் சம்ஸ்காரம்னு பேர். கர்மயோகத்துல எல்லாம் ஆரம்ப நிலையில ஜகாமலங்காம் மனசா மனஸ்வி ததோ ராவண நீதாயாஹ சீதாயா சத்ருகர்ஷனஹ ஏஷ பதமன் வேஷ்டும் சாரணான் சரிதே பதி துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்த்வம் சிகீர்ஷம் கர்மவானரஹ சமுதக்ர சிரோக்ரீவஹ கவாம்பதிரிவா பபோ. சுந்தரகாண்டம் நினைச்ச காரியத்தெல்லாம் நடத்தி கொடுக்கும். எத்யத் சங்கல்பிதம் சித்தே சுகரம் பாபி துஷ்கரம்னு என்னென்ன காரியங்கள் நடக்கும்னு நினைக்கிறதே நடக்குமான்னு கவலைப்படுற காரியங்கள் எல்லாத்தையும் நடத்தி வைப்பார் ஹனுமார். சுகரமோ துஷ்கரமோ நடக்காதுன்னு நமக்கே புத்திக்கு தெரிஞ்சா கூட ஹனுமாரை வேண்டினோமானால், ஹனுமாரை ஆசிரியிச்சோமானால், சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணினோம், சுந்தரகாண்டத்தை சிரவணம் பண்ணினோமானால் கட்டாயம் இந்த காரிய சித்தியை கொடுப்பார். அசாத்திய சாதக சுவாமின்னு கிம் அசாத்தியம் தவ பிரபோ அப்படின்னு கேள்வி. அசாத்திய சாதகர் நீங்கள், உங்களால் ஆகாத காரியம்னு ஒன்று உண்டா? ராமதூத கிருபாசம் சிந்தோ மத்காரியம் சாதயத் பிரபு. பேர்பட்ட ராமதூதா, கிருபா சிந்தோ, கருணக்கடலே, நீங்கள் எனக்கும் என் காரியத்தையும் நடத்தி கொடுக்கணும். எந்த காரியத்தையும் திறம்பட நடத்துறவர் நீங்கள். உங்களால் ஆகாத காரியம்ங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் என் காரியத்தையும் சாதகமாக ஆக்கி கொடுக்கணும். ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதயத் பிரபு. ததோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷனஹ. ராவணனால அபகரிச்சுட்டு போன சீதையை தேடிண்டு லங்கைக்கு கிளம்பினாராம். யாருமே போகாத ஆகாச கமனம் பண்ணினாராம். இப்பதானே ஃப்ளைட் எல்லாம் வந்திருக்கு. அந்த காலத்துல அது கிடையாது. தேவர்களே சஞ்சரிக்கக்கூடிய, சித்தர்களே சஞ்சரிக்கக்கூடிய ஆகாச மார்க்கத்துல சாரணர்கள்னு பேர் தேவர்களுக்கு. சாரணாச்சரித்தே பதி ஏஷ பதமன்வேஷ்டும். சாரணாச்சரித்தே பதி, ஆகாச மார்க்கமாக கிளம்பினார். எதையும் நடத்தக்கூடியவரம் ஹனுமார். துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்த்வம், அவரால் முடியாததுங்கிறது ஒண்ணும் இல்லையா?
சிகீர்ஷன் கர்மவானரஹா சமுதக்ரசிரோ கிரீவஹா கவாம் பதிரிவா பபோ. ஆகாசத்துக்கும் பூமிக்கும், ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்துட்டு கதையோட கூட நிக்கிற அந்த ஹனுமார் எப்படி இருந்தார்னா, 1000 பசுமாட்டுக்கு மத்தியில ஒரு ரிஷபம் இருந்தா எப்படி இருக்குமோ அது போல வானர வெள்ளத்துல அவர் இருந்தார். கவாம்பதினு பேரு ரிஷபத்து. கவாம்பதிரிவா பபூ அத வைதூரிய வர்ணேஷு சாத்வலேஷு மகாபலஹ தீரஸ் சலீல கல்பேஷு விசசார யதா சுகம். தன்னால போக முடியும்னு தீர்மானமா அவருக்கு தெரிஞ்ச போதிலும் தேவதைகளுடைய அனுகிரகத்தெல்லாம் கோரினாராம். சசூரியாய மகேந்திராயே பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். என்ன இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும். எந்த காரியத்தை நம்மளாலேயே செய்ய முடியும்னு நினைச்சாலும் மகாகணபதியோட அனுகிரகம் வேணும், ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் வேணும். காரிய சித்தி கொடுக்கணுமே, முயற்சியை நம்ம பண்ணிவிடலாம், செயலை நம்ம செஞ்சு விடலாம். பலனை யார் கொடுப்பால்? தெய்வம் தானே கொடுக்கும். சசூரியாய மகேந்திராயே பவனாய ஸ்வயம்புவே. முதல்ல சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினார். அவர் பரம ராமபக்தராச்சே, முதல்ல ராமனுக்கு பண்ணலையா நமஸ்காரம்னா? சூரியனுக்கு பண்றதுங்கிறது ஆஸ்திகதை. கண்ணுக்கு நேர தெரிகிற தெய்வம் சூரியன். 33 கோடி தெய்வங்கள்ல சூரியன், சந்திரன், அக்னி இவாள்லாம் கண்ணுக்கு நேர தெரியுறா. தெய்வம் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு தெரிகிறாரே. ஸ்ரீருத்ரம் சொல்றது நித்தியம் தான் தெரிகிறாரேடா. அசௌயஸ்தாம்ரோ அருண உத பப்ருஸ்ஸு மங்களஹ உதைனங்கோபா அதிருஷன் உதஹாரியஹ உதைனம் விஸ்வாபூதானி சதிருஷ்டோ மிருடயாதினஹ அசௌயஸ்தாம்ரோ அருண உத பப்ருஸ்ஸு மங்களஹ ஏ சேமாகும் ருத்ரா அபிதோ திக்ஷு. பரமேஸ்வரனை நேர பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸ்ரீருத்ரம் சொல்றதே அசௌயா, தோ தெரியறானேடா, கார்த்தால சக்கச்சவேர்னு உதயமாறானே, அவன் தாண்டா பரமேஸ்வரன். சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சார பேஷன். சூரிய மண்டலத்துக்குள்ள அந்த சூரியனுக்கும் ஜோதிஷ கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்கான். ஒரு பல்பு இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு பவர் இருக்கு. ஏசியோ டிசியோ என்ன சொல்றீங்களோ ஏதோ ஒரு பவர் இருந்து தானே அந்த பல்பை எரிய வைக்கிறது. அதுபோல சூரிய மண்டலமும் ஒரு பல்பு தான்ங்கிறது வேதம் உபனிஷத்துக்கு. அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கான், அதுதான் சூரிய நாராயணர் அப்படின்னு. அதனாலதான் சூரிய நாராயணருங்கிறோம். சூரியன்னு வெறும்னு சொல்லல, சூரிய நாராயணருங்கிறோம். தேயசதா சவிதிருமண்டல மத்தியவர்த்தி நாராயண. சவிதிருமண்டலத்துக்குள்ள நாராயணன் இருக்கார். சரசிஜாசன சன்னிவிஷ்டாக தாமரையில உட்கார்ந்துட்டு இருக்கார் அவர். அவர்தான் சூரியனுக்கும் ஜோதிஷ கொடுக்கிறார். இல்லை நான் பரம சிவபக்தனாச்சே, அது மாதிரி ஏதாவது வாக்கியம் இருக்கான்னால் சூரிய மண்டலத்துக்குள்ளதான் பரமேஸ்வரன் இருக்கார். சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சார பேஷஜம் நீலகிரீவம் விரூபாட்சம் நமாமி சிவம் அவ்யயம் அப்படின்னு பஞ்சாட்சரம் ஜபிக்கிறவாள்லாம் இது ஒரு தியானம். மூலேகல்பத்ருமஸ்யன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னா கூட சம்பிரதாயத்துல இந்த சௌரமண்டல மத்தியஸ்தம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுவார். சூரிய மண்டலாந்தரவர்த்தியாய் பரமேஸ்வரன் இருக்கார். ரிஷபாரூடனாய் அம்பாலோட கூட பிரகாசிக்கிறார். ஸ்ரீருத்ரம் அதை சொல்றது அசௌயஹா. அசௌங்கிறது பக்கத்துல இருக்கிறது தான் சொல்லுவார். தோர்கானே அசௌயஹா. அவன் எப்படி இருக்கான்? தாம்ரஹா, சக்கச்சவேர்னு உதயமாறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சள் ஆறான், வெளுக்க வெளுக்க மஞ்சளா ஆறான். அருணன் அப்படின்னு பேர். மஞ்சளா இருக்கிற நிறத்துக்கு பீத்தம்னு பேர், அருணம்னு பேர். அசௌயஸ்தாம்ரஹா அருணஹா. அப்புறம் 6-7 மணி ஆயிடுத்து. உதயம் நன்னா ஆனதுக்கு அப்புறம் பப்ருஹு வெளுத்து போயிட்டார். அசௌயஸ்தாம்ரோ அருண உத பப்ருஹு. அந்த வெளுத்த சூரியன் இருக்காரே அவர் எல்லாருக்கும் மங்களத்தை செய்கிறார். சுமங்களஹா, அவர் எல்லாருக்கும் மங்களத்தை செய்கிறவராக ஆறார். உதயமாற சூரியனை பார்க்காதே என்னது வேதம். உதய சூரியனை பார்க்காதே, வெளுத்த சூரியனை தான் பார்க்க. உதயமாற சூரியனை தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றது வேதம். உத்யம் தமசையம் தமாதித்யம் அபித்யாயன். அவனை தியானம் தான் பண்ணணும்.
வெளுத்ததுக்கு அப்புறம் தான் சூரிய தரிசனம் பண்ணான். உத பப்ருசு மங்களஹா, வெளுத்த உடனே அவன் எல்லாருக்கும் மங்களத்தை செய்கிறவனாக ஆறான். அந்த சூரியனை மித்ராய நமஹா ரவையே நமஹான்னு அப்படியும் நமஸ்கரிக்கலாம். பழைய காலங்கள்லாம் கோவில்லாம் வராதவா, ஏதோ கிராமத்துல கிருஷி தான் பண்ண தெரியும், குடும்ப யோகக்ஷேமம் தான் தெரியுங்கிறவா கூட புழையிலெல்லாம் ஸ்நானம் பண்ணாலனால் அந்த ஈர துணியை உடனே பூமிஞ்சு கட்டிண்டு அவாவா ஏதோ நெத்திக்கு விபூதியோ அவர்களுக்குன்னு உள்ளதான புன்றத்தை இட்டுனுட்டு அந்த புன்றதாரணம் நெத்தியில இட்டுக்கிறத இட்டுனுட்டு சூரியநாராயணா அப்படின்பா. எல்லாருக்குமான ஒரு கோவில், எப்பொழுதும் திறந்தே இருக்கிற கோவில். இந்த கோவிலா இருந்தா எப்போ திறக்கும்னு கேட்கணும், மம்மி ஒரு திறந்துருக்குமா திறந்துருக்காதான்னு ஒரு கவலை இருக்கும். போனா எப்போ திறப்பா, உதயாஸ்தமனம்னா எப்போ நட சாத்துவா, எப்போ திறப்பா தெரியாது குருவாயூர். ஆனா ஒரு கோவில் உழுது விடிஞ்சா அஸ்தமிக்கிற வரையும் திறந்தே இருக்கு. அதுதான் சூரியநாராயணர். சூரியநாராயணா ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது அப்படின்னு சூரியனுக்கு நித்தியம் நமஸ்காரம் பண்றவாளுக்கு ரோகமே கிட்ட வராது. சூரிய நமஸ்கார பிரஷ்னம்னே வேதத்துல ஒரு பிரஷ்னம் தெரிஞ்சா அதையும் சொல்லலாம். முடியல மித்ராய நமஹா ரவையே நமஹான்னு சொல்லலாம். இல்லை ஆதித்ய ஹிருதயம் நம பூர்வாய கிரையே பஷ்டிமே கிரையே நமஹான்னு ஆதித்ய ஹிருதயத்தை சொல்றது. அந்த சூரிய நாராயணரை எல்லாரும் உபாசிப்பா. ஆனா ஹனுமான் இங்க எடுத்ததுமே சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ண என்ன காரணம்னா, சூரியன் எல்லாருக்குமான தெய்வம் போல மாத்திரம் இல்லை ஹனுமாருக்கு, அவருக்கு அக்ஷராபியாசத்திலேருந்து நவ வியாக்கரணம் சொல்லி கொடுத்தது சூரியன் தானா ஆச்சாரியன். சூரியனுக்கு எல்லா ஹனுமாருக்கு எல்லா பாடங்களும் சொல்லி கொடுத்தவர் சூரியன். சூரியன்கிட்ட தான் படிச்சார் அவர். வாயு பகவான் தன்னோட புத்திரனே ஹனுமாரே சூரியன்கிட்ட தான் ஒப்படைச்சா. சூரியன் தான் வேதாத்தியனங்கள் நவ வியாக்கரணங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தா. சூரியநாராயணனுடைய சிஷ்யங்கிறதுனால எடுத்ததும் முதல்ல ஆச்சாரியனுக்கு தானே நமஸ்காரம் பண்ணணும். குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொல்லிட்டு தானே அப்புறம் அந்தந்த தெய்வத்தை நம்ம வேண்டுறோம். சசூரியாய மகேந்திராயே பவனாய ஸ்வயம்புவே, சூரியனுக்கு நமஸ்காரம், மகேந்திரனுக்கு நமஸ்காரம். இந்திரனுக்கே விருத்ராசுர வதம் ஆனதுக்கு அப்புறம், விருத்ரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் மகேந்திரன்னு தேவர்கள்லாம் பேரிட்டாலாம். பெரிய காரியம் விருத்ரவதத்தை பண்ணதுனால மகேந்திரன்னு சொல்லப்பட்டான். சசூரியாய மகேந்திராயே பவனாயே, அவ அப்பா வாயு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணார். ஸ்வயம்புவே சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவனுக்கு நமஸ்காரம் பண்ணினார். பூதேபியஞ்சாஞ்சலிம் கிருத்வா, எல்லா தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணினார். சகாரகமணே மதிம் அஞ்சலிம் பிராங்முக குர்வன்னே பவனாயாத்மயோனயே ருரோத ஹிருதயே பிராணானி ஆகாசம் அவலோகயன்னே வானரான் வானர சிரேஷ்டா இதம் வச்சனம் அப்ரவீதி. அந்த மகேந்திர மலையிலேயே இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்தார், அந்த பக்கம் நடந்தார், வாழ ஒரு தடவை சொடிக்கின்றார். இதெல்லாம் ஹனுமாருடைய பூர்வ சம்விதான். 1000 மைல் போற ஹனுமார் முன்னாடி மூச்சை நன்னா இழுத்து விட்டுண்டார். ஆகாசத்தை ஒரு தடவை பார்த்தார். ஆகாசம் அவலோகயன்னே ருரோத ஹிருதயே பிராணானே, நிறைய காத்த உள்ள தேக்கின்றார். வாயு மார்க்கமாக போற ஹனுமார் கிளம்பலாம்னு நினைக்கிறதே கீழே வானரர்கள் எல்லாம் பார்க்கிறார். இப்ப எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு, அவர் பெரிய மூர்த்தியா இருக்கார். வானரான் வானர சிரேஷ்டான், எல்லாம் கவலையோடு கூட பார்க்கிறது. ஏன்னால் இத்தனையும் பண்ணிவிட்டு ஹனுமார் காரிய சித்தி இல்லாத இருந்தாரானா, எல்லாம் பண்ணிவிட்டு சீதையை காணும்னு போயிட்டு வந்து சொன்னா போனதுக்கு அர்த்தம் இல்லையே. காரிய சித்தி ஆகுமா ஆகாதா? ஹனுமார் பட்டுன்னு கிளம்பவும் இல்லை. இந்த பக்கம் 10 அடி நடக்கிறார், அந்த பக்கம் நடக்கிறார், மேல ஆகாசத்தை பார்க்கிறார், வாழை சொடுக்கிறார், என்னமோ பண்றாரே. புதுசாவும் இருக்க அவளுக்கு. தன்னோட ஒத்தரா ஒரு வானரமா இருந்த ஹனுமார் இப்ப என்னமோ புதுசா என்னெல்லாமோ பண்றார், ஆகாசத்துக்கு பூமிக்கும் அலாவி இருக்கார். எல்லாரோட முகத்திலையும் ஒரு கவலை இருந்துதான். உடனே ஹனுமார் பார்த்தா இத்தனை பேரையும் கவலையோடு கூட வச்சுட்டு நம்ம போகக்கூடாதுன்னு அவர்கள் கவலையை போர்க்கிற சொன்னாராம். வானரான் வானர சிரேஷ்டா இதம் வச்சனம் அப்ரவீதி யதா ராகவ நிர்முக்தஹான் ஷரஹா ஸ்வசன விக்ரமஹா கச்சேத் தத்வத்கமிஷ்யாமி
லங்காம் ராவண பாளிதாம் நஹி த்ரக்ஷ்யாமி யதி தாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனைவ ஹி வேகேன கமிஷ்யாமி சுராலயம் யதி வாத்ரிதிவே சீதாம் நத்ரக்ஷ்யாமி கிருதஸ்ரமஹ பத்வா ராட்சசராஜானம் மானயிஷ்யாமி ராவணம் சர்வதா கிருத காரியோகம் ஏஷ்யாமி சக சீதையா. ஹே வானரர்கள், நான் இப்ப கிளம்பி போறேன். எப்படி போறேனோன்னு கவலைப்படாதீங்கோ, ராமபானம் மாதிரி போறேன். யதா ராகவ நிர்முக்தா ஷரஹா ஸ்வசன விக்ரமஹா. ராமபானம் போல அந்த வேகத்துல போவேன். ராமபானம் மாதிரி போவேன்னு சொன்ன காரணம் என்னன்னா, ராமன் விட்டாதான் அம்பரா தூணியில் இருக்கிற பானம் கிளம்பி போகும். அவர் அம்பரா தூணியில் இருக்கிற பானம் ராமன் எடுத்து கோதண்டத்துல வச்சு விட்டாதான் எப்படி போகுமோ, அதுபோல இந்த காரியத்தை நான் செய்யறேன்னு நினைக்காதீங்கோ. எனக்கு பின்னாடி என்னை இயக்கிறவன் ஸ்ரீராமன். ராம பானம் போல நான். பானம் தானே கிளம்பி போகாதே, கோதண்டத்துல வைக்கப்பட்டு அது தானா போகாதே, ராமன் விட்டாதானே எப்படி போகும். அதுபோல நான் செய்யறேன்னு முதல்ல அகங்காரம் இல்லாத சொன்னாராம். நான் செய்யல, இங்கே ராமன் தான் இயக்கிறான். யதா ராகவ நிர்முக்தா ஷரஹா. ராமபானம் மாதிரி நான் போவேன். அந்த நினைப்போடு ஒரு காரியத்தை செஞ்சோமானால் ஒரு நாளும் அதுல குறவே வராது. எது செஞ்சாலும் பகவான் செய்யறார், எனக்குள்ள இருந்து அவர் செய்யறார், எனக்கு பின்னாடி இருந்து அவர் தான் இந்த காரியத்தை நடத்துறாருங்கிற நினைப்போடு கூட செய்யணும். யதா ராகவ நிர்முக்தா ஷரஹா ஸ்வசன விக்ரமஹா கச்சேத் தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம். ராவணனால பரிபாலிக்கிற அந்த லங்கையில வாயு பகவானும் கருடனும் தவிர யாருமே உள்ள போக முடியாததான லங்கைக்கு நான் இப்ப போக போறேன். அந்த லங்கையில போய் குதிப்பேன், லங்கை முழுக்க தேடுவேன். ஒரு கால் சம்பாத்தி சொன்னபடி அங்க சீதை இருந்துட்டா சரி, இல்லைன்னா இல்லைங்கிற அபசப்தத்தோட இங்க வந்து நிற்க மாட்டேன். அனேனை வகிவேகேனே கமிஷ்யாமி சுராலயம். வேற எங்கேயாவது ராவணன் கொண்டு வச்சிருப்பானோன்னு அலகாபுரி போய் தேடுவேன், அமராவதி போய் தேடுவேன், என்னென்ன லோகங்கள் உண்டோ எல்லா சித்த லோகங்கள் எல்லா லோகங்களும் தேடுவேன். அங்கெல்லாம் சீதை கிடைக்கலன்னா இல்லைன்னு வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். திருப்பியும் லங்கைக்கே வருவேன். 10 தலை ராவணனோட 20 கண்ணத்தையும் பலார்னு அரைஞ்சு கேட்பேன், எங்கடா சீதைன்னு. அப்பவும் அவன் சொல்லலையானா, தெரியாத முழிச்சானால் அவனை விட்டுட்டு வர மாட்டேன். பத்வா ராட்சச ராஜானம் ஆனைஷ்யாமி ராவணம். என் வாள்ல கட்டி அந்த 10 தலை ராவணனை இங்க தூக்கின்னு வருவேன். எல்லாருமே போட்டு அடிச்சு கேட்போம், எங்கடா சீதையை எடுத்துன்னு போனேன், எங்க வச்சேன். ஒரு கால் லங்கையில தான் இருக்குன்னு சம்பாதி சொன்னது உண்மையானால் ஆனைஷ்யாமி வா லங்காம் சமுப்பாட்டிய சராவணாம். என் வாள்ல கட்டி அந்த லங்காபுரியை தூக்கின்னு வந்து உங்க முன்னாடி போட்டுடுவேன். சர்வதா கிருத காரியோகம். நிச்சயம் காரிய சித்தியோடு தான் நான் வருவேன். ஏஷ்யாமி சக சீதையா. சீதாலாபம் போனா இப்ப சீதாலாபம் இல்லாத நான் திரும்பி வர மாட்டேன். சீதை இருக்கால்ங்கிற நல்ல செய்தியோட தான் வருவேன், கவலைப்படாத இருங்கோன்னாரான். இப்படி சொன்னதுமே அந்த வானரர்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னா, லங்கைக்கே போயிட்டு வந்துட்டார் ஹனுமார். சீதாலாபமே கிடைச்சு போயிட்டுதுன்னு தோணிடுதான். காரியம் செய்யறவாள் அப்படி செய்யணும். ஒரு காரியத்தை சொன்னோமானால், அதுவும் ஒருத்தட்ட சொன்னோமானால் கவலை இல்லைன்னு இருக்கா. அவள்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் கவலைன்னு இருக்கு. இப்போ நடக்குமா நடக்காதா, செய்வாளா மாட்டாளா, சொன்னதுக்கு அப்புறம் 1000 கவலை. நம்மளே வேணா செஞ்சுருவோமா, அவள்கிட்ட போய் கேட்டமே, ஏன் கேட்டோம், நம்மளே கேட்டுக்க வேண்டியிருக்கு. ஐயோ நம்மளே செஞ்சிருக்க கூடாதா, அந்த காரியம் நடக்குமே, அது மாதிரி இருக்கக்கூடாது. காரியம் செய்யறவா ஹனுமார்ட்டேந்து கத்துக்கணும். சர்வதா கிருத காரியோகம் ஏஷ்யாமி சக சீதையா. வந்தால் காரிய சித்தியோடு தான் வருவேன் அப்படின்னு ஹனுமார் சொல்லிவிட்டு ஜெய் சீதாராம்னார். மகேந்திர மலையை ஒரு உதைச்சார், ஆகாசத்தில் கிளம்பிவிட்டார். சந்திரமண்டலம் எப்படி ஆகாசத்துல பௌர்ணமியில போறதோ அது போல போறாராம். பிரச்சன்னச்ச பிரகாஷே சந்திரமா இவ திருஷ்யதே சுபர்ணம் இவ சாத்மானம் மேனேச கபி குஞ்சரஹா. ஆகாசத்துல பறக்கிறதே நினைச்சிருந்தாராம், தன்னை கருடன்னே நினைச்சிருந்தாராம். சுபர்ணம்னு பேரு கருடனுக்கு. சுபர்ணன்னே அழகான பர்ணமுடையவர்னு அர்த்தம். சுபர்ணம், பர்ணம்னா விங்ஸ், அழகான பர்ணமுடையவர் கருடன்.
சுபர்ணோசி கருத்மான். வேதம் சுபர்ணன்னு தான் அவரை சொல்றது. தார்க்ஷ்யம்னு ஒரு பேர் அவருக்கு. ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ சொல்றோம் இல்லையா ஸ்வஸ்தியில. அதுல ஸ்வஸ்தி ந ஸ்தார்க்ஷ்யான்னு சொல்றோமே. ஸ்தார்க்ஷ்யன்னா கருடன் அர்த்தம். அந்த கருடன் எப்போதும் எனக்கு மங்களத்தை செய்யட்டும். விஸ்வதேவர்கள் எனக்கு மங்களத்தை செய்யட்டும். ப்ரஹஸ்பதி எனக்கு மங்களத்தை செய்யட்டும். இந்திரன் எனக்கு மங்களத்தை செய்யட்டும். விருத்தஸ்ரவஸ்ன்னு ஒரு ரிஷி, அவர் எனக்கு மங்களத்தை செய்யட்டும். ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ. பூஷான்னு சூரியனுக்கு பேரு. ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ. விஸ்வதேவர்கள் எனக்கு மங்களத்தை செய்யட்டும். ஸ்வஸ்தி ந ஸ்தார்க்ஷ்யா. கருடன் எனக்கு மங்களத்தை செய்யட்டும். அரிஷ்டநேமின்னு ஒரு ரிஷி, அவரும் எனக்கு மங்களத்தை செய்யட்டும். ப்ரஹஸ்பதி எனக்கு மங்களத்தை செய்யட்டும்னு சொல்றமே அந்த கருடன். கருடனே தன்னை நினைச்சுட்டாராம் ஹனுமார். ஹனுமார் தன்னை கருடன் நினைச்சுக்கணும். ஆனால் கருடனுடைய பெருமை எத்தகையதா இருக்கணும். ஆனா அவர் வேதம் சொன்ன தெய்வம் கருடன் அப்படிங்கிறவர். புராணம் கொண்டாடுற தெய்வம் ஹனுமார். எப்போதுமே வேதம்ங்கிறது வேதம் வேதம் படிச்சவா மடியா இருப்பாள். அவளுக்கு ஒரு அளவுக்கு தான் லோகத்துல யசஸ் இருக்கு. புராண பிரகடனமா உள்ளவாள் தான் பிரசித்தமா இருப்பாள். அதனால ஹனுமார் எங்க திரும்பினாலும் ஹனுமார் கோவில், பெருமாள் கோவில்மா இருக்கிற இடத்துல மாத்திரம் கருடனுக்கு ஒரு சந்நிதி அப்படின்னு ஆயிடுக்கு. பெருமாள் கோவில்லையும் பெரிய திருவடின்னு பேரு கருடனுக்கு, சின்ன திருவடின்னு பேரு ஹனுமாருக்கு. சுபர்ணமிவ சாத்மானம் மேனே சகபி குஞ்சரஹாம். தன்னை கருடன்னே நினைச்சிருந்தா மேகங்கள் எல்லாம் உள்ள புந்து புந்து வர, கீழேந்து வானவர்கள்லாம் பார்க்கிறாள். நம்மள ஒத்தரா இருந்தவன் ஆகாசத்தில் பறந்துட்டு இருக்காங்க. பிரச்சன்னஷ்ச பிரகாஷ்ச. இகடா இகடாங்கிறாள். பக்கத்துல இருக்கிற வயசான வானவர்கள்லாம் அதோ பாரு அந்த மேகம் பாரு, அதுக்கு பக்கத்துல போறா இருப்பார். அதோ பாரு அந்த மேகத்துக்குள்ள போறா இருப்பார். இரு இதோ வருவார் இப்ப மேகத்திலேருந்து வெளியில இறங்குறாளாம். இப்படி ஆச்சரியமாக கீழேந்து எல்லாரும் பார்க்கிறாள். ஆகாசத்திலேருந்து தேவர்கள்லாம் ஆச்சரியமா பார்க்கிறார். ஒரு வானரன் பறக்கிறார். ரிஷிகள்லாம் சுஸ்திவாச்சனம் சொல்லி அந்த ஹனுமாருக்கு காரிய சித்தியாகணும்னு அவள்லாம் அனுகிரகம் பண்றா. எல்லாத்தையும் பார்த்துட்டே போறார் ஹனுமார். ஒரு 10 யோஜன தூரம் பெருப்பால் மைனாக பர்வதம்னு ஒரு பர்வதம் சமுத்திரத்துக்குள்ளேருந்து வெளியில வந்து தடையா இருந்தது. ஹனுமார் போற இடத்துல மறைச்சின்றி ஹிரண்யநாபமைனாகர் அப்படின்னு பேரு. அது சொல்றது உங்க அப்பாவால நான் வந்து இன்னைக்கு சௌக்கியமா இருக்கேன். அந்த காலங்கள்ல மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். பர்வதாக பக்ஷினோபவன்னு பக்ஷம் இருந்துதான் மலைகளுக்கெல்லாம். அப்புறம் இந்திரன் தான் வஜ்ராயுதத்தினால அந்த மலையோட ரெக்கைகள் எல்லாம் வெட்டிவிட்டான. அந்த சமயத்துல எல்லா மலைகள்ல உள்ள ரெக்கைகளையும் வெட்டிட்டு வர காலத்துல ஏன் வெட்டினான்னால் ஆகாசத்துல பறக்குமாம். ரெக்கை இருந்தா பறக்க போகணும். அப்படியே பறக்கும் மலைகள்லாம் ஆகாசத்துல. அப்புறம் என்ன ஆகும், அது ஓய்வு எடுத்துக்கணுங்கிறதே திடீர்னு வந்து ஒரு பெரிய ஊர் மேல வந்து உட்காந்துடணும். பெரிய மலைகள் பறந்து ஊர் மேல வந்து உட்காந்துட்டா என்ன ஆகும்? அப்புறம் சாஸ்தா பிரீதியில இலையில போட்ட பப்படம் தான், பாயசத்துல போட்ட பப்படம் தான் வச்சு உரையா முக்கா முக்கினாலும் ஊரெல்லாம் நாசமாயின்றது. இதை பார்த்தான் இந்திரன். இது ரொம்ப உபதிரவம், இது இருக்கக்கூடாது மலைகளுக்குன்னு வஜ்ராயுதத்தால வெட்டி விட்டான். அப்படி ஒரு மலையோட ரெக்கையும் வெட்டிண்டே வர காலத்துல வாயு பகவானோட ஃப்ரெண்டாம் இந்த மைனாக்கர். வாயு பகவான் சொன்னாராம், இது மாதிரி இந்திரன் நாளைக்கு வெட்டுறதா இருக்கான், உன் பக்கம் அந்த பக்கங்கள்லாம் வரப்போறான், நீ போய் சமுத்திரத்துக்குள்ள ஒளிஞ்சுடும், ஒளிஞ்சுண்டா தெரியாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மைனாகத்தோட ரெக்கையை மாத்திரம் காப்பாத்தி கொடுத்தாராம் வாயு பகவான். இந்த மைனாகம் சொல்றதே, உங்க அப்பா எனக்கு அப்படி ஒரு உபகாரம் பண்ணினார் வாயு, நீ இந்த வழியா போறதே உனக்கு நான் திருப்பி செய்ய வேண்டாம். கிருதேச்ச பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனஹா. அது சொல்றதே, ஒருத்தர் நமக்கு ஒரு உபகாரம் பண்ணினா திருப்பி நம்ம செய்ய வேண்டாம். இதுல ஒரு ஆச்சரியம், உபகாரம் பண்ணது வாயு பகவான் தானே, உங்க அப்பா தானே பண்ணார், உனக்கு எனக்கு என்னன்னு கேட்பான் இந்த காலமா இருந்தா. அது சொல்றதே, உங்க அப்பா பண்ணதுக்கு நான் திருப்பி உனக்கு செய்ய வேண்டாமா அப்படிங்கிறது. பரம்பரையே மறக்க மாட்டா. அந்த காலத்துல உங்க அப்பா எனக்கு அப்படி பண்ணார், உங்க தாத்தா அப்படி பண்ணார்னு பரம்பரைக்கு சொல்லிட்டு இருப்பா.
கிருதஜதைங்கிறது ரொம்ப முக்கியம். செய்நன்றி மறக்காம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அது மறக்கக்கூடாது. அது மறந்துவிட்டா அது அப்புறம் குடும்பத்துக்கும் அது உபயோகப்படாது, தெய்வ பக்திக்கும் அது பிரயோஜனப்படாது. கிருபாஸ்மரணம் தான் பக்தின்னு பேர். பக்தின்னா அவர் செஞ்சதை நினைச்சு பார்க்கிறது. அவர் செய்யறதை நம்ம நினைச்சு பார்க்கணும். எவ்வளவு செஞ்சிருக்கார் நமக்கு, பகவான் எவ்வளவு கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் நம்மளை மீட்டு கொண்டு வந்திருக்கார், எவ்வளவு விபத்துகள் ஆபத்துகள்லேருந்து கரையேறி நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஒன்னொன்னும் நினைச்சு பார்த்து பகவானை நம்ம பூஜிக்க. பகவானுடைய கிருபையே கிருபாஸ்மரணம் தான் பக்திங்கிறது. கிருதேச்ச பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனஹா. உங்க அப்பா எனக்கு அப்படி ஒரு உபகாரம் பண்ணினார், திருப்பி நான் உனக்கு பண்ணுவேன்னு புஷ்பங்களையும் பழங்களையும் ஹனுமாருக்கு சமர்ப்பிச்சு நீ இப்ப சாப்பிட்டு தான் போகணும்னு அந்த மைனாக பர்வதம் நிர்பந்தம் பண்ணேன். அவர் சொன்னார், இப்ப சாப்பிட்ற நிலையில் நான் நல்லே ராமகாரியர்த்தமா போயின்னு இருக்கேன். நீங்க மறக்காம எங்க அப்பா பண்ண காரியத்தை உபகாரத்தை மறக்காம நீங்க சொன்னதே எனக்கு சந்தோஷம். வாய் வார்த்தை நீங்க சொன்னதுலேயே நான் சந்தோஷப்பட்டு விட்டேன். திருப்பி எனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லைன்னார். இல்லை நீங்க செய்யத்தான் எடுத்துக்கத்தான் வேணும்னு சொன்னதும் கையால் இப்படி தொட்டாராம். ஹனுமார் தொட்டதுனால எடுத்துட்டதாக அவருக்கு ஒரு பாவனை பண்ணிவிட்டு ஹனுமார் கையால் இப்படி ஒரு தட்டு தட்டினாரா, பல யோஜனை தூரம் அந்த மலை சமுத்திரத்துக்குள்ள போயிட்டுதான். இடையூறா இருந்த அந்த மலை. அப்ப ஹனுமார் எவ்வளவு பெரியவரா இருக்கணும், மலையை ஒரு தட்டு தட்டி கீழே போகணுமானார். அப்புறம் பாதி தூரம் போனார். சுரசேன்னு ஒரு நாகமாதா, அவளும் ஹனுமாருடைய சக்தியை பரீட்சை பண்றதுக்காக வந்தா. அவளுடைய அனுகிரகத்தையும் பெற்றிருந்தார். சமுத்திரம் முடிகிற இடத்துல லங்கைக்கு போற வழியில 10 யோஜனை தூரத்துக்கு முன்னாடி சாயாகிராகின்னு ஒரு ராட்சசி சமுத்திரத்துல இருக்கா. மேலே ஏதானு பறந்தால் ஆகாசத்துல அந்த ஆகாசத்துல பறக்கிறதோட நிழல் விழுமோன்னு சமுத்திரத்துல அந்த நிழலை வச்சுட்டே அந்த ஜீவனை பிடிச்சி விடுவாளாம். பிடிச்சி சாயன்னா நிழல், அந்த நிழலை வச்சுட்டே பிடிச்சி அந்த மேலே பறக்கிற பட்சியோ என்னவோ அதை எடுத்து சாப்பிடுவாள். அதுபோல ஹனுமாருடைய நிழலையும் பிடிக்க கீழே வந்து இவர் நிழலை போய் பிடிப்பாளோ, ஹனுமாருடைய நிழலையும் பிடிச்சி இழுத்தார். டாரூர் அறை கழுத்துல சாயாகிராகி வதம் ஆயிடுத்து. அக்கறையில போய் குதிச்சுட்டார். புனப்பிரகிருதி மாபேதே பீதமோக இவாத்மவானு. சுவேல பர்வதம்னு ஒரு மலை லங்கையினுடைய கரையில, சமுத்திர கரையில அந்த மலையில போய் குதிச்சார். மகேந்திர மலையில கிளம்பினவர் சுவேல மலையில போய் குதிச்சார். சசாகரம் தானவ பன்னகாயுதம் மகோர்மி மாலினம் ததர்ஷ தீரே ச மகோததேஸ்ததா ததர்ஷ லங்கா மமராவதீமிவான். இந்த மலை உச்சியில இருந்தபடியே லங்கையை பார்க்கிறார். சொர்க்கபுரி மாதிரி இருந்துதான் சொர்ணபுரியா அந்த லங்கை. பிரதோஷ காலத்துல போய் இறங்கியிருக்கார் ஹனுமார். பெரிய ஆக்கிருத்தியா போய் இறங்கினோமானால் ஹனுமார்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு யாரும் சொல்லாமலே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணாரா, அங்க போய் கிளம்புறதே பெரிய விஸ்வரூபியா கிளம்பினவர் அங்க போய் மலையில இறங்குற காலத்துல சின்ன ரூபத்தை எடுத்துட்டாராம். புனப்பிரகிருதிமா பேதே வீதமோக இவாத்மவானே. சின்ன ரூபமாக எடுத்துட்டு அஸ்தமிக்கட்டும் அப்புறம் போகலாம்னு நினைக்கிறதே. பௌர்ணமிக்கு முன்னாடி உள்ள திரையோதசி இவர் போனது. பிரதோஷ தினத்துல போறார். பரமேஸ்வர அம்சம் உடையவர் ஹனுமார். ஹனுமாருடைய அஷ்டோத்திரத்திலேயே ஒரு அர்ச்சனை, ஓம் ருத்ரவீரிய சமுத்பவாய நமஹா. பரமேஸ்வர அம்சமாக உடைய ஹனுமாருக்கு நமஸ்காரம். ஒத்தொத்தர் தேவர்கள்லாம் மாணவர்களாக வந்தார். ராமனுக்கு ரங்கநாதனே ராமனாக வந்தார். ரங்கநாயகி தாயாரே சீதையாக வந்தார். படுக்க லக்ஷ்மணனாக வந்தார். ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக வந்தார். சங்க சக்கரங்களே பரதசத்ருக்னாக வந்தார். கதையே விபீஷண சுவாமியாக வந்தார். இப்படி ஒத்தொத்தர் ஒன்னொன்னாக வந்தால் ஜாம்பவான் பிரம்மதேவனே ஜாம்பவானாக வந்தார். இந்திரனே வாலியாக வந்தார். இப்படி ஒத்தொத்தர் ஒன்னொன்னா வரத்தே ஸ்ரீராம ராமராமேதி ரமே ராமே மனோரமேன்னு எப்போதும் சொல்லிட்டு இருக்கிற விஸ்வேஸ்வரனே ஹனுமாராக வந்தாராம். வாயு குமாரன்னு அவருக்கு பேரா இருந்த போதிலும் கூட பஞ்சபூதங்களோட தத்துவமும் பரமேஸ்வரன் தானே. இன்னைக்கும் பஞ்சபூத ஸ்தலம்னே ஒரு சிவாலயங்கள்ல முக்கியமாக சொல்லப்படுறது. இது அக்னிஸ்தலம், இது வாயுஸ்தலம். காளஹஸ்தின்னா வாயுஸ்தலம், அக்னிஸ்தலம் அருணாச்சலேஸ்வரர், ஜலம் ஜம்புகேஸ்வரர் திருவானைக்கோவில், பிருத்திவி திருவாரூர் வல்மீகநாதரர் அப்படின்னே பேர். இன்னொரு க்ஷேத்திரமும் சொல்றார்.
ஆகாசம் சிதம்பரம். பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சிவாலயத்திலையும் பஞ்சபூதங்களாயும் பரமேஸ்வரன் தான் இருக்கா. மார்க்கண்டேய புராணத்துல சந்திரசேகராஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரம். மார்க்கண்டேயர் கழுத்துல யமன் பாசத்தை போட வர திருக்கடையூர்ல அந்த அமிர்தகடேஸ்வரர் போய் கட்டிண்டார். நீ அவரை போய் கட்டிண்டா அதுக்காக விடுவேனான்னு யமன் அவரையும் சேர்த்து பாசக்கயத்தை போட்டான். மார்க்கண்டேயரோட கூட சிவலிங்கத்து மேலேயும் போட்டான். அப்போ சந்திரசேகராஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்றா மார்க்கண்டேயர். சோமவாரிண பூஹுதாசன சோமபாணி லகாகிருதிம் சந்திரசேகரமஸ்ரயே மம கிங்கரிஷ்யதி வையமஹ. சந்திரசேகர 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 பாஹி மாம். சந்திரசேகர 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 ரக்ஷமாம். இப்படி 8 ஸ்லோகங்கள். அதுல அவர் சொல்றார், பஞ்சபூதங்கள் பரமேஸ்வரனுக்கு 8 சரீரமா. சோமவாரிண பூஹுதாசன சோமபாணி லகாகிருதிம். பிருத்திவி, அப்பு, தேஜஸ்வி, வாயு, ஆகாசம்னு 5 ரூபம். சூரியன் சந்திரன் 2. யாகம் பண்ண சோமயாகாதி வாஜபேயாதி யஜ்யம் பண்ண தீட்சிதன் ஒரு ரூபமா. சோமபாணி லகாகிருதிம். இப்படி 8 சரீரமாம் பரமேஸ்வரனுக்கு. சோமவாரிண பூஹுதாசன சோமபாணி லகாகிருதிம் சந்திரசேகரமாஸ்ரயே மம. இப்படி 8 உருவாய் பூலோகத்துல இருக்கிற அந்த சந்திரசேகரனை நான் ஆசிரியிருக்கேன். யமன் என்னை என்ன பண்ண முடியும்? கிம் கரிஷ்யதி வை யமஹா. யமன் என்னை என்ன பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார். சந்திரசேகரன் என்னை ரட்சிப்பான். பாகிமாம் ரக்ஷமாம் சொன்னதுமே அந்த சிலை, அந்த லிங்கம் டார்னு வெடிச்சுது. காலனாய் பரமேஸ்வரன் வெளியில பாசத்தை போட்ட யமனை காலனை காலால உதைச்சார். அபிராமி அம்பாள் அந்த க்ஷேத்திரம் தான் திருக்கடையூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம். அபிராமி பட்டர் அப்படின்னு ஒரு மகான் அந்தாதி பாடியிருக்கா. அபிராமி அந்தாதின்னு தமிழ்ல ரொம்ப பிரசித்தம். பாமரெல்லாம் கூட அதை விடாம அந்த ஸ்தோத்திரங்களை பாடுவா. அபிராமி பட்டர்னு அவருக்காக அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியாய் ஒரு ராஜாவுக்காக அவர் வாக்க சத்தியமாக்குறதுக்காக அம்பாள் தன் மூக்குத்தியை தூக்கி போட்டு ஆகாசத்திலே பௌர்ணமி சந்திரனை போல காட்சி கொடுத்தார். அப்படி ஒரு க்ஷேத்திரம். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியாக அவர் வாக்க சத்தியமாக்குறதுக்காக அம்பாள் இப்படி காட்சி கொடுத்தார். அந்த திருக்கடையூர்ல தான் அமிர்தகடேஸ்வரர் இருக்கார். இந்த சரித்திரம் நடந்த க்ஷேத்திரம். மார்க்கண்டேயருக்காக பரமேஸ்வரன் காலனை காலால உதைச்சார், இடது காலால உதைச்சார். அவர் சொல்றார், 8 ரூபமா இருக்கிற பரமேஸ்வரனை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப வாயுவும் பஞ்சபூதத்துல ஒண்ணுதானே. அப்ப வாயு குமாரன்னு அனுமார சொல்லுவோமானால் பரமேஸ்வராம்சம் தான். ஆஞ்சநேயர் அஷ்டோத்திரத்திலையும் பரமேஸ்வராம்சம் உடையவர் அப்படின்னு சொல்லப்படுறது. அவரோட ஸ்தோத்திரங்கள்லையும் வஜ்ரதேகாய காலாக்னி ருத்ராய அமிர்த அமித தேஜசே பிரம்மாஸ்திர ஸ்தம்பனாயாஸ்மை நமஸ்ரீ ருத்ரமூர்த்தையே. ருத்ரமூர்த்தையேன்னு அவரை ஸ்தோத்திரம். பரமேஸ்வரனாய் இருக்கிற ஆஞ்சநேயனே நமஸ்கரிக்கிறேன். காலாக்னி ருத்ராயே, காலாயே கலவிகரனாயேன்னு அவர் தானே சொல்றோம். வஜ்ரதேகாய காலாக்னி ருத்ராய அமித தேஜசே பிரம்மாஸ்திர ஸ்தம்பனாயாஸ்மி. அபதுத்தாரண ஹனுமத் ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் பீஷ்ண சுவாமி பண்ணது. அதுல இந்த ஸ்லோகம் இருக்கு. பிரம்மாஸ்திர ஸ்தம்பனாயாஸ்மி நமஸ்ரீ ருத்ரமூர்த்தையே. பரமேஸ்வரனே வந்தேன்னு பிரதோஷ வேளையில இங்க குதிச்சார். அஸ்தமி கட்டம் போலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். அஸ்தமனமாச்சு. பௌர்ணமிக்கு முன்னாடி உள்ளதான பிரதோஷம். அஸ்தமனமானதும் பௌர்ணமிக்கு முன்னாடி சந்திரன் முழுக்க ஆயிடுவாரே திரையோதசியில. பெருசா சமுத்திர கரையில உதயமாறது. சூரியன் உதிச்சுருந்த நேரங்கள்லாம் சொர்ணபுரியான அந்த லங்கையில பட்டு சமுத்திரத்துல அதோட பிரதிபிம்பம் பட்டு தங்க சாதரா விரிச்சா போல இருந்துதான் ஹனுமார் உள்ளவர அழிக்கி. அப்படி சொன்னார் வால்மீகி. தங்க ரேக்கா இருந்துதான் சமுத்திரக்கரை. சூரிய கிரணம் பட்டு லங்கையோட மதில் சுவரெல்லாம் தங்கமா இருக்க, அதோட பிரதிபிம்பம் சமுத்திரத்துல அடிக்க
அப்படி இருந்தது. இப்ப சந்திரன் உதயமானது என்னாச்சுன்னால் வெண்பட்டு போர்த்தினா போல இருந்துதான் சமுத்திரம். சங்கப்பிரபம் க்ஷீர மிருணாலவர்ணம் உத்கச்சமானம் யவபாசமானம் ததர்ஷ சந்திரம் சக விப்ரவீரஹா போப்ளூயமானம் சரசீவஹம்சம். சந்திரனுடைய கிரணம் பட்டதும் சமுத்திரம் பார்க்கடல் போல ஆயிடுதான். அதுல நீந்தர ஹம்சம் போல இருந்தானான் சந்திரன். இந்த அழகெல்லாம் ஹனுமார் பார்த்துட்டு இருந்தார் அப்படிங்கிற அழகான சரித்திரம் இப்போ சுந்தரகாண்டம் ஒரு 3-4 சர்க்கம் இப்போ சொல்லியிருக்கேன். நாளைக்கு மேலே லங்கையில் தேடி சீதையை பார்த்து அங்குலியகம் கொடுக்குற கதையெல்லாம் நாளன்னைக்கு ஸ்ரீராமர்கிட்ட வந்து சூடாமணியை கொடுத்து ராம பட்டாபிஷேகத்தோட இந்த தைப்பூச உற்சவத்தில் ஒரு பாக்கி இன்னும் 2 நாள் இருக்குது. இதில் சுந்தரகாண்டம் சொல்லி பட்டாபிஷேகம் சொல்லுவோம். நம்ம ஆலம்பல்லம் கிராமத்தில் கணபதியானோட சந்நிதியில் அழகாக நம்ம முருகனுக்குன்னு சந்நிதி இல்லைன்னா கூட சித்திரப்படமாக வச்சுட்டு தைப்பூச உற்சவம் பல வருஷங்களாக 60 வருஷமா 50-60வது வருஷமாக நடக்கிறது. முருகனோட சாநித்தியமும் இங்கே இருக்கு. எல்லாரும் ஆஸ்திகாலாக இருக்கு. பகவானுடைய பிரசாதம் இந்தூர்காராளுக்கும் சரி, இந்தூர்காரால் வெளியூரில் இருந்துட்டும் நினச்சின்னு இருப்பாளே இந்த மாதிரி நடக்கிறதே இங்கேன்னு அவளுக்கெல்லாம் வந்து கலந்துக்கிற பக்தாளுக்கும் எங்களுக்கும் முருகனுடைய ஒரு அனுகிரகமும் ஸ்ரீ அசாத்திய சாதகரான ஆஞ்சநேயரோட அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண நாராயண எல்லாரும் சொல்லலாம். நாராயண 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 நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைः பக்தைः சதா பூர்ண மகாலயாயே स्वतीर्थगंगोपमवारिमग्ने निवर्तिता शेषरुजे नमस्ते. नारायण 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 स्वतीर्थमृद्भस्म मृदंगभाजां पिशाच दुःखार्ति भयापहाय आत्मस्वरूपाय शरीरभाजां श्रीवैद्यनाथाय नमः शिवाय. महादेव 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 महादेव. हर नमः पार्वती पतये. जानकी कांत स्मरणं सद्गुरु आंजनेय स्वामी की.